முன்னேறி நாம் செல்லுவோம். Okay, come, let's all of us listen to all the announcement what was being made and make sure that we all participate, and let's continue to listen to the word of our God. இன்னைக்கு நாம் ஒரு விசேஷமான ஒரு வேத பகுதியை நாம் பார்க்க வேண்டியது அவசியம். It's very important for all of us to meditate a very important scripture of our God today. அது நமக்கு ஒவ்வொரு நேரத்திலும் கூட ஏதாவது ஒரு சத்தியம் நம்ம நினைப்படுத்துகிறது நாம் பார்த்துட்டே இருக்கிறோம். So every time where this particular truth actually keeps revealing or kind of reminding all of us to make sure that we know them. இதை நான் பலமுறை சொன்னேனா இல்ல இந்த முறை சொல்றேனான்னு தெரியாது. தயவு செய்து நல்லவனாக இருக்காதீங்க. அதுதான் இன்னைக்கு தலைப்பு. So I don't think I would have told this, or in case if I have told it, let's not just be as a very good man or portraying yourself as a very good person. நாம் எப்பொழுதும் நல்லவனாக இருக்க நம்ம ட்ரை பண்ண உண்மையாகவே நாம சத்தியத்துக்கு துரோகிகளா மாறிட்டே இருப்போம். The more we keep trying and striving to state that we have been pleased as a very good personality, we are going to be considered as a cheater for the truth. நல்லவனுக்கு இருக்கக்கூடிய கெட்ட குணம் தான் பணக்காரனுக்கும் இருப்பதனால் பணக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதான காரியம் என்றால் நல்லவனும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதான காரியம். So the character what is being built with a good person, it is the same character which is also being built with a rich person. That is how you interlink and think how bad you would be in front of truth. இந்த உலகம் என்ன நினைக்குது அப்படின்னா நல்லவனா இருப்பதா ஃபைனல் டெசிஷன் அப்படின்னு நினைக்குது. தப்பு. So the world what it actually thinks is like being very good person is actually a final decision what people think. நல்லவனாக இருப்பது உங்களுடைய இறுதி வாழ்க்கையின் திட்டம் அல்ல. It is not a final plan about your life that you being a great or a good person. ஆனா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம நல்லவனாகவே இருந்து விடுவோம். நல்லவனாக தயவு செய்து இருக்காதீங்க. அதுல இருக்கக்கூடிய முடிச்செல்லாம் இப்ப நான் சொல்றேன், நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. A lot of people think being good is very great, but I will articulate a lot of examples of how good or how you should not be in that. இப்போ நல்லவன் என்று சொன்னா நீங்க நல்லதுலயே நீங்க நின்றுட்டா அது ஒரு பிரைமரி ஸ்கூல் மாதிரி, பிரைமரி கிளாஸ் மாதிரி. அப்ப நீங்க பிரைமரியிலே இருப்பீங்க. பிரைமரி என்றால் என்ன? 1 to 4 தான் பிரைமரி. அப்ப நீங்க மிடில் கிளாஸ்க்கு வர மாட்டீங்க, நீங்க ஹை ஸ்கூலுக்கு வர மாட்டீங்க, நீங்க காலேஜ்க்கு வர மாட்டீங்க. கேட்டா நான் நல்லவன் என்று சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. So if you keep thinking about that, you just have to be a good person, which means that you're just going to be in a primary section like 1 to 4, and you would not grow into a middle or an higher section at all. இந்த உலகத்துல நம்ம ஏற்கனவே எடுத்த உடனே கிறிஸ்துக்குள்ள வரல. நம்ம எல்லாருமே மதத்துல இருந்தோம். மதத்தின் குணம் கண்டிப்பா நமக்குள்ள ஒட்டின்னு இருக்கும். ஏன்னா அது நம்முடைய பெற்றோருடைய ஜீன்ல இருந்துச்சு. So we all are actually a part of religious people, and that's how we have kind of come across, which means all of the parental DNA is already attached to it. அதனால இருந்து நான் நல்லவன் சொல்லிக் கொள்கிறதுல நம்ம ரொம்ப பெருமைப்படுவோம். So we always feel very pride about talking ourselves that we have been considered as so good people. பைபிளை எடுத்து பார்த்தால் கடவுளை கூட நம்ம நல்லவர்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் அவர் செவி சாய்க்கவே மாட்டார். So even if you take our Bible as well, where we say God is so great and good, but he doesn't give any kind of ears for it. ஒரு நாள் அப்படிதான் ஒருத்தன் ஓடி வந்து சொன்னா, நல்ல போதகரே நான் நித்திய ஜீவன் அடைய நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு. ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொன்னாரு? மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சொல்றார், அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். So when you actually read Matthew 19:17, where you would actually see one of the good man stating that he is such a good person, he is describing, looking at our God, that you have been so good, and that's when God looks at him and articulates in Matthew 19:17. தேவனை தவிர வேற யாருமே நல்லவன் என்று சொல்லிக் கொள்ள கூடாது என்பது இறைவன் சொல்ல வராருன்னா அப்ப நல்லவன் என்று சொல்லிக் கொள்வதில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். So when the God actually tries to tell that nobody can be told as good as possible, which means it's a clear explanation that God is trying to explain out of this. சில விஷயம் சிலர்களுக்கு தான் பொருத்தமாகுங்க, நமக்கெல்லாம் பொருத்தமாகாது. So certain matter would actually be linked and be nice for certain reason and for certain people. கிறிஸ்து தெளிவாய் சொல்றார், கடவுளை தவிர எவனும் நல்லவனாக இருப்பது நல்லதல்லன்னு சொல்ல வரார். So God very clearly says apart from our God none can actually be considered as good. நமக்கு இந்த மதத்துல இருக்கும்போது புத்தர் அவரு இவரு அப்படி எல்லாம் நம்ம மனசுல உட்கார்ந்துச்சு இல்லையா? அதனால நமக்கு என்ன தோணும்னா, நான் நல்லவனா இருக்கிறேன், நான் இந்த பாவம் செய்யல, நான் அந்த பாவம் செய்யல, நான் கடவுளை காலையிலேயே தேடிட்டேன், நான் நமாஸ் போயிட்டு வந்துட்டேன், நான் பூஜை செஞ்சுட்டேன், நான் நல்லவன். இப்படி நம்முடைய இதயத்தை நாமே ஜட்ஜ்மென்ட்குள்ள கொண்டு போயிடுறோம். So during the span of the religious mode which we were herein, and when we looked at all the scriptures or the readings of Buddha as well as any of the religious fact, all of them have been inbred in our mind. So நல்ல
புரிஞ்சுக்கங்க, நன்மை தீமையின் வழியில கிடைக்கிற ஒரு பலன் தான் நல்லவன். So the beneficial fact or the information what you gather to say as good person, what you receive from the good and the bad seed. அந்த நல்லவனை தான் ஏதேன் தோட்டத்திலே இறைவன் சொல்லிட்டார், நன்மை தீமை புசித்தா நீ நல்லவனா மாறிடுவே, ஆனா நீ எனக்கு உகந்தவனா இருக்க மாட்ட. So that is why God himself articulated in Genesis, in case if you're going to choose the good and seed, which means you're just going to be considered as good, but you will not be a great vessel for me. நீங்க ஒரு படி நல்லவனை விட ஒரு படி கொஞ்சம் முன்னேறுங்களே, அந்த நல்லவனுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு கேள்விப்படுங்களே. So let's have a question about going beyond a good person and think about what needs to get into better. எப்போதுமே நான் நல்லவன் 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 சொல்லிக்கிட்டு அங்கேயே உட்காராதீங்க. நல்லவனை ஆண்டவர் அதை விட ஒரு ஸ்டேஜ் முன்னாடி வா என்று கூப்பிடுகிறார். So let's not keep sitting stating that we have been so good, but the God actually uplifts us to get into the next stage of what needs to be done. So நல்லவன் என்று சொன்னால் அதை விட ஒரு ஸ்டேஜ் இருக்கு அப்படின்னா, அப்போ நமக்கு பொறுத்தமட்டிலும் நல்லதுதான் கடைசி ஸ்டேஜ் நம்ம நினைக்கிறோம். So if there is a second stage beyond a good person, which means what we consider being good itself is the first and the final stage. நல்லதை விட உயர்ந்த விஷயம் எது தெரியுங்களா? Do you know what is great or a greater thing than being good? ஒருவன் நல்லவனா இருக்கிறதை விட, இங்க நல்லா கவனிக்கணும், ஒருவன் நல்லவனா இருக்கிறதை விட, That, just concentrate very well, than a person being very good, நல்லா கவனிச்சுக்கங்க, ஒருவன் நல்லவனா இருக்கிறதை விட, than you being considered yourself as a very good person. ஒருவன் சத்தியபரனா இருப்பது தான் இறைவன் விரும்புறார். ஏன்னா இந்த உலகத்துக்கு இந்த ரெண்டு டிஃபரன்சியேஷன் தெரியாது. எல்லாருமே நல்லவனா இருப்பாங்க, சத்தியபரனா இருக்க மாட்டாங்க. So the God's willingness and the liking is that you need to be a truthful person, and that is what is the God's will. But in this world, lot of people will be good and not be as a truthful person. சத்தியபரனாய் இருக்கிற வாழ்க்கை வேற, நீங்க நல்லவனாய் வாழ்ற வாழ்க்கை வேற. There are two different aspects. Your character of being good is going to be different, and the life what you lead as a good is different, versus the life what you read as truth is different. இறைவன் ஒரு நாளும் தன்னுடைய சிருஷ்டியோ தன்னுடைய விஷயத்தையோ பார்த்து சத்தியம் என்ற வார்த்தை அவர் வாயிலிருந்து வரவே இல்லை. After looking at all of his creations, God didn't utter a word of truth at all in his. நீங்கள் ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்க வருவீர்கள் என்றால், ஆஹா, எத்தனையோ விஷயம் அங்க நீங்க பார்க்க முடியும். So if you read Genesis chapter 1, you would see a lot many matters about our God. அங்க தேவன் ஆதியில வானத்தையும் பூமியும் படைத்தார், அது நல்லது என்று கண்டார். நல்லதுதான் சொல்லுவார், சத்தியம் என்று சொல்லவே மாட்டார். So when the Lord said that he created the heaven and the earth, where he says that it is good, but he wouldn't articulate it is truth. எல்லாமே நல்லது நல்லது தான் இருந்துச்சு. Everything was being considered as it was good, but no way articulated as truth. ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4 வசனம் 10 வசனம் 12 வசனம் 18 வசனம் 21 வசனம் 25 வசனம் இப்படி தொடர்ந்து 2ஆம் அதிகாரம் 12 வசனம் இப்படி தொடர்ந்து நீங்கள் போவீங்களா, நல்லது 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 நல்லதுன்னு சொல்லிட்டே இருந்தாரு. அத்தனையும் கெட்டு போச்சுங்க. So when you keep reading the Genesis chapter verse 5, 7, 12 and move on and to the chapter of 2 etc., where God keeps talking about just the good as a word and not linking into the truth. அப்படிப்பட்ட வானத்திலையும் இன்னைக்கு நீதி இல்ல, அப்படிப்பட்ட ஏதேன் தோட்டத்திலையும் இன்னைக்கு நீதி இல்ல, இப்படிப்பட்ட உலகத்திலையும் இன்னைக்கு நீதி இல்ல. ஏன்னா கடவுளுக்கு தெரியும் இது நல்லதா இருக்க ஒழிய இனி இது சத்தியம் உள்ளதா மாத்தணும் அப்படின்னு தான் இறைவன் சகலத்தையும் நல்லது என்று கண்டார். So there wasn't been any kind of a righteousness existing in the Eve garden or in the heaven or any of the creations at all, and that's why God made a statement, all of them were good and but not the truth. எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான். All the kids are considered as good. ஆனால் நமக்கு பிறக்கும் போதே நல்லவர்களாகத்தான் பிறக்கிறோம். நல்லா கவனிச்சு பாருங்க, பிறக்கும் போதே நல்லவர்களா தான் பிறக்கிறோம். ஆனா சாவும் போது நல்லவனா சாவக்கூடாது, சத்தியபரனாக சாகணும். So all the one or the people who have been born are considered as good, but the intention when you die, you need to you should not be dying as a good person, as a truthful person you need to die. எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள் தான் என்று சொன்னால், அப்போ இறைவனுடைய சிருஷ்டிப்பு எல்லாமே நல்லதுதான் அர்த்தம். If we say all the people are actually good, which means all the creations by our God is also considered good. ஆனா விஷயம் என்னன்னு சொன்னா, கடைசி வரைக்கும் நாம் நல்லவர்களாகவே இருந்திட ஆசைப்படுகிறோம். So the matter is like we want to actually lead our life just by good until our death. நல்லா கவனிச்சு பாருங்க, நல்லவனாய் வாழ்வது ஈஸி, சத்தியபரனா வாழ்வது தான் ஈஸியானது அல்லவே அல்ல. So understand very clearly, leading our life, good life, it's very easy, but leading a life with the truthful, it is little difficult. ஏனவை தான் இது அறியாத ஒருத்தன் வந்து சொன்னா, மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 19:7 நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவன் அடையணும்னா நான் என்ன செய்யணும் என்று கேட்டான். So that is why when you read 19:7, where that good person said, like, in case if I have to understand, what do I need to do? அதனால தான்
17 வசனத்துல இறைவன் சொல்றார், ஏன் என்ன நல்லவன் சொல்ற? வேண்டாம், இறைவன் தவிர வேற எவனும் நல்லவன் அல்ல. So in the verse of 17 where the God says, why are you telling me as a good person? Apart from our God, none can be considered as good. நல்லவன் அல்ல என்று இறைவன் சொன்னது, நல்லவனா நம்மால இருக்க முடியாது, அப்படி இருந்தாலும் அது சரி வராது என்று சொல்லுகிறார். So when the God said like none can be good, which means we cannot be good until end, and that is what he wants to articulate in the நல்லா scripture. கவனிச்சு பாருங்க, எது அழகுன்னு சொல்றேன், நல்லா கவனிச்சு பாருங்க. Okay, concentrate very well and see what is going to be beautiful. ஃபர்ஸ்ட் விஷயம், அரிசி பாருங்க, பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஒவ்வொரு அரிசியை பார்க்கும்போது ஆஹா என்ன அழகா இருக்கும் தெரியுமா? எப்படிதான் அது வளருதோ அவ்வளவு அழகா இருக்கும். ஆனா அதை தண்ணியில போட்டு கொதிச்சு சாதமா மாத்தி பாருங்க, ஒன்னொன்னு இவ்வளவு பெருசா வீங்கின்னு கிடக்கும். ஏன்னா நல்லவனா இருப்பது ரொம்ப நாள் செல்லாதுன்னு அர்த்தம். So if you take rice as a matter, it will be so beautifully looking at it, but when it keeps growing and when you start cooking it, it bloats up. Likewise, you being a very good person will not sustain for a very long time. ஒரு மரத்தை பாருங்க, உயரமா வளர்ந்திருக்கும், பெரிய செடி, பெரிய மரம், நல்ல இலைகள் எல்லாமே இருக்கிறது. ஆனா அப்படியே இருந்தால் அது பயன்பாட்டல்ல. சீக்கிரமா வெட்டி அதை சேராகவோ பெஞ்சாகவோ ஏதாவது ஒன்று பலகையாகவோ அதை மாற்றி விடுகிறோம். ஏன்? முதல் பிறப்பு நல்லது, பிறகு பிறப்பு தான் சத்தியம் உள்ளது. So if you take tree as well, when it keeps growing after the utilization, it has to be used as a furniture for the requirement. If it is not, which means like beginning is going to be considered good and later it has to give any kind of a fruit of a utilization. அட நாமே சொல்லி விடுகிறோமே, பச்சை குழந்தைகள் பாவம் செய்யாத குழந்தைகள்னு. அப்ப புரிஞ்சிச்சுல்ல, எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகள் தான் என்று சொல்லி. So we are self-articulate stating all kids are so innocent and so good, and we consider them as being so good. நாம் கடைசி வரைக்கும் நல்லவர்களாக இந்த உலகத்துல வாழ்க்கை நடத்த வரல. ஏன் சொன்னா நல்லவன் என்பது எஜுகேஷன் இல்லாத ஒரு விஷயம். So we have not come into this world to just lead as a good person, and that actually doesn't lead us to the good education. ஆனா சத்தியபரன் என்று வந்தாலே அங்க படிப்பு, உழைப்பு எல்லாம் தேவைப்படுகிறது. So if you consider yourself as a truthful person, which means the education, the earning, the striving, all of them has been attached to it. இப்ப கடவுள் நம்மளை எப்படி உருவாக்கும்படி ஆசைப்படுகிறார்? நல்லவனாகவா இல்ல சத்தியபரனாகவா? So what's the will of a God and what he wants us to mold as? Is it as a good person or a truthful person? கடவுள் ஆக்சுவலி நம்மை விரும்புவது சத்தியபரனாக மாற்ற. ஏன் சொன்னா நல்லவன் என்பதற்கு குறைச்சலே கிடையாது, நிறைய பேர் இருக்காங்க. So the willing of our God is to make sure that we become a truthful person, but being good, there are lot many people. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? நல்லவன் என்பது எல்லோருக்கும் நல்லவனா இருக்க மாட்டான். இதான் பிரச்சனையா. ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்ன தெரியுமா? நல்லவன் எல்லோருக்கும் நல்லவனா இருக்க முடியாது. எனக்கு நல்லவன் இன்னொருத்தருக்கு நல்லவனா இருக்க மாட்டான். லூக்கா பிரதர் எனக்கு நல்லவர்னா இன்னொருத்தருக்கு நல்லவரா இருக்க சான்ஸே கிடையாது. So another matter is all the good person cannot be good for all of them. They would have a differentiation. Example, if Luca brother is good for me, he is not going to be considered good for another person. அந்த மாதிரி தான் வாழ்க்கையில ஃப்ரெண்ட்ஸ்ங்கள்ல கூட அப்படிதான். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இன்னொருத்தனுக்கு நல்லவனா இருப்பான், அதே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொருத்தனுக்கு நல்லவனா வாழ முடியாது. Same way as the friend would actually be good for one party but not for another one, and it cannot lead like the way how it is. ஏன்னா இந்த நல்லதுல இருக்கிற பிரச்சனையே என்ன அப்படின்னா, நல்லது வந்துட்டு எல்லாத்துக்குமே சூட்டபிள் ஆகாது. So the matter of good, which means that it's not going to be suitable for all the matters. நல்லா கவனிச்சு பாருங்க. Just let's look at all the ways here. ஒருவர் இருந்தார், அவர் யாரு? சுபாஷ் சந்திர போஸ்னு வெச்சுக்குவோம், பக்த் சிங்னு வெச்சுக்குவோம், பகத் சிங்னு வெச்சுக்குவான், இல்ல காந்திஜின்னு வெச்சுக்குவான். இவங்கெல்லாம் இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் தீவிரவாதிகள், பிரிட்டிஷரை பொறுத்த வரைக்கும் தீவிரவாதிகள். ஆனா நம்மை பொறுத்த வரைக்கும் தேசபக்திகள், நல்லவர்கள். So if you look at all of these freedom fighters like Bhagat Singh or Gandhi or any of the freedom fighters, all of them have been considered as a criminal in front of the Britishers, but all of these guys were the freedom fighters for us. நல்லவர்கள் என்னைக்குமே எல்லாருடைய பார்வையில ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒருவனுக்கு தீவிரவாதியா இருப்பாங்க, இன்னொருத்தவனுக்கு ரொம்ப நல்லவனாக. Not everybody will be in the good eyesight for all of them. Some set of the people will look as terrorism on the other side, and for the other one it would be like good person. ஏனா நல்லதுல பிரச்சனை என்ன அப்படினா, நல்லதுக்கு வளர்ச்சி இல்ல, அதான் பிரச்சனையே. The matter of good, which means it doesn't have any growth, that is the biggest problem. நிறைய பேர் நல்லவங்க வளரவே மாட்டாங்க. கேட்டா என்ன தெரியுமா சொல்வாங்க? இப்ப என்ன சர்ச்சுக்கு வரணுமா,
அந்த மனுஷன் பொல்லாத வார்த்தைகள்லாம் பேசின்னு இருப்பான், நான் கேட்டுன்னு இருக்கணுமா? என் உள்ளம் எப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். நான் இருக்கிற பெட்ல இருந்தே இறைவனை துதித்தால் அதுவே அங்கீகரிக்கிறார். நான் ஒன்னே சர்ச்சை கொண்டு அவசியம் கிடையாது. நல்லவன் என்னைக்குமே தனக்கே கெடுதலை உண்டாக்கி கொள்ளுவான். A lot of good people think about like what I do is right, and do you expect me to come to the premises of the church and listen to the word what's been spoken? The intention of a good person thinks about great himself and he spoils him. எனவே நல்லதுல பிரச்சனை என்னன்னா நல்லது வளர்ச்சி அடைவதில்லை. அதான் பெரிய பிரச்சனையே. The biggest problem of the being good is that you have actually creating your own problems and no growth in it. நல்லது என்னைக்குமே சிந்திக்காது, அதுக்கு சிந்தனையில கூட வளர்ச்சி வருதில்ல. அதனால தான் நான் பிரசங்கத்தையே சொல்றேன், தயவு செஞ்சு நல்லவனா இருக்காதீங்க. So the meaning of the good fact itself, it doesn't have any growth. That's why I'm articulating in the message, let's not be a good person. ஆனா விஷயம் என்ன தெரியுங்களா? But there is a matter for us to know. நல்லவனா இருக்காதனா கெட்டவனா மாறுன்ற விஷயம் அல்ல. நான் சொல்லிட்டு இருப்பது நல்லவனா இருக்காதான் தான் சொல்ல வரேனே ஒழிய நீங்க கெட்டவனா மாறுங்க நான் சொல்லவே இல்லையே. So the matter of me telling that you should not be good, it doesn't mean you get into a wrong ways. The presentation of here is like you should not be considered as good for all the reasons. நல்லவன் என்பது சத்தியபரனா மாறுவதற்கு மிகப்பெரிய தடை அதுதான். So you being a good person is actually a very kind of a subtracting fact for you to grow as a truth person. நல்லது என்று சொன்னா no education, அங்க education தேவைப்படாது, ஏனா எல்லாமே நல்லதா இருக்கு. So when there is a good as a word, which means there is no education and there is no growth, we would not step up. So எனவே தான் நல்லவர்கள் ஆல்மோஸ்ட் என்ன செய்வதில்லை, education அறிவுபூர்வமாய் அவர்கள் செயல்படவே மாட்டார்கள். ஒன்றை பகைத்துக் கொள்வார்கள், யாரையாவது பிரியப்படுத்துவார்கள், இல்லை ஏதாச்சும் ஒன்று சொதுப்பிக் கொண்டே இருப்பார்கள். So the good person will not give importance to the education. They will try to please another person, and that would be the only intention for them, and it will not allow them to grow. அப்படிதான் இந்த நல்லவன். That is how even this good person வந்து is. கேக்குறான், நான் நல்ல போதகரே நித்திய ஜீவன் அடையணும்னா நான் என்ன செய்யணும்? So he comes and tells like, in case if I need to reach the eternal life, what should I do? So நம்முடைய வாழ்க்கை நம்ம சிந்தித்து பார்க்கலாம். நாம் நல்லவர்கள் என்று சொன்னால் அது வந்துட்டு நல்லதல்ல, மாத்திக்கொள்ளுவோம் சொல்ல வரேன். Let's concentrate what our life is all about. In case if we are good, let's change our thought about it. So நல்லவர்களுக்குள்ள இருக்கிற அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா, The next problem about being a good person, நீங்க எவ்வளவு நல்லவனா இருக்கிறீங்களோ அவ்வளவு செல்ஃப் ரைச்சஸஸா மாறிட்டே இருப்பீங்க, சுய நீதி உள்ளவர்களா மாறிட்டே இருப்பீங்க. the more good you're being considered, you would be also equivalent to a self-righteousness within yourself. உங்களுக்கு யார் புத்தி சொன்னாலும் அவங்களுக்கே புத்தி சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க, ஏன்னா நீங்க ரொம்ப நல்லவன். So you would actually listen. The one who actually guides you, you would also try to overguide them, and that's how you would put yourself in. மாஸ்டர், நீங்க ஏன் இப்படி அடி வாங்கிட்டு வந்தீங்க? வாங்க கூடாதுன்னு தான் நினைச்சேன், ஆனா அடிக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, எவ்வளவு அடிச்சாலும் இவன் ரொம்ப நல்லவன் சொன்னாங்க, அதனால தான் அடி வாங்கிட்டேன். பாத்தீங்களா, இதான் பிரச்சனையே. So if you look at this example, asking Master, why did you take the hit, which means he would say like, there was somebody who told me I'm such a good person. This is how it would get into. பிரச்சனையே என்ன அப்படின்னா, நல்லது என்னைக்குமே ஒரு சுய நீதிக்குள்ளவே இருக்கும், அது தேவ நீதியை தேடாது. So being good will actually create a self-righteousness within yourself, and it will not actually lead to God's dharma. So அதனால நான் நல்லவன் அப்படின்னு உங்களை பத்தி யாராவது ரெண்டு வார்த்தை பேசிட்டா உடனே துடிக்காதீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அவன் மூஞ்சா முகர் கட்டியும் அப்படின்னு சொன்ன உடனே யாரை பார்த்து சொன்ன உடனே கேட்காதீங்க. ஏன் சொன்னா, நீங்க நல்லவனா இருக்க ட்ரை பண்ணதுனால தான் உங்களை யாரும் பேசக்கூடாது நீங்க எதிர்பார்க்கறீங்க. தப்பு, நம்மளை குறித்து எல்லாரும் பேசணும். So if somebody tries to kind of question or find out the problem within, let's not over kind of getting into the questioning fact for them. என்னை பத்தி யாராவது பேசிங்க நாக்கு அறுத்துப்படுவேன், இதெல்லாம் சொல்லக்கூடாது. நம்மை பத்தி யார் வேணுமென்றாலும் பேசலாம், யார் வேணும்னாலும் விமர்சிக்கலாம். நான் நல்லவனா இருந்தா சண்டை போடுவேன், என்னை பத்தி எப்படி பேசுவேன் நீனு, நான் தான் நல்லவன் இல்லையா, நீ எவ்வளவுனா பேசிக்கலாம். ஏன்னா உன் பார்வையில நான் வேற மாதிரியா இருக்கலாம், அவன் பார்வையில வேற மாதிரியா இருக்கலாம். நல்லவர்கள் என்னைக்குமே யாரையும் திருப்திப்படுத்த மாட்டார்கள், செல்ஃப் ரைச்சஸஸ் குள்ள நடக்கவே மாட்டார்கள். So when a lot of negativity which comes in, let's not override or overrule by stating like being a good person. In case if you're having a self righteousness, we would actually override it. Let's not be that. அதாவது சத்தியபரன் என்று சொல்ல வரேன், நல்லதை கடைபிடிக்காத எவனோ செல்ஃப் ரைச்சஸஸ் குள்ள ஒரு நாளும் இருக்க மாட்டான். திட்டுறவன் பேசுறவன் பேசிக்க, எனக்கு தெரியும் நான் உண்மையை சத்தியபரனா மாறிட்டு இருக்கிறேன்னு அவன் சத்தியத்துல நடக்க ஆரம்பிச்சிடுவான். An individual will get to know in what path he is leading and how he is actually leading his life with the self-righteousness. According to it, his choice would be. எனவே தான் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, that is why my beloved people, நல்லவனா இருந்தா
பிரச்சனை என்ன தெரியுமா? Being good, do you know what the kind of a problem we would face? சுய நீதி என்ற பிரச்சனை மட்டுமல்ல, உங்களை பத்தி ஒரு வார்த்தை சொன்னாலும் உங்களால தாங்கிக் கொள்ள முடியாத இதயம் உங்களுக்குள்ள ஏற்கப்பட்டது. The problem about this particular good person, it's not about self-realized righteousness. And also, if anybody articulates a small point in front of you, you would not have the heart to receive it. இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா சொன்னாங்க? Do you know what our Lord Jesus Christ did say? ஏய் வாடா, இவனே பெல்சபூல் பலத்துல பேய் ஓட்டின்றான், இவன் போய் ஒரு தேவகுமாரனா, அவன் மூஞ்ச முகர்கட்ட பார்க்கும்போது தெரியுது பெல்சபூலுடைய பலத்தினால தான் பேய் ஓட்டின்றான், வாடா அப்படின்னு ஒரு பரிசையும் சொல்லும்போது கூட இயேசு கிறிஸ்து முகத்துல எந்த கோபமும் வரல, ஏன்னா அவர் நல்லவர் அல்ல. So when the Pharisees articulated stating that let's move on, he's actually from the Beelzebul, he was unable to get the demons out, but even after cursing all of that, God didn't have any kind of a changes in his face. இந்த பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த நல்லவங்களா வாழ்றாங்க பாருங்க, உள்ளுக்குள்ளவே சத்தியபரனா மாறவே மாட்டாங்க, நல்லவங்களாகவே இருப்பாங்க. இவங்களுக்கு நம்ம ஏதோ காரணம் கொண்டு பிசாசு அப்படின்னு சொன்னா, என்ன பார்த்து பிசாசுன்னு சொல்லிட்டார், என்ன பார்த்து பெல்சபூல் அப்படி குதிக்குவாங்க. ஏன்னா நல்லவனுக்கு என்னைக்குமே தாங்குற இதயம் இருக்காது, அதனாலதான் நல்லவனா இருக்காதுன்னு பைபிள் சொல்லுது. So the one who consider themselves as good, if there is any kind of a small word has been uttered, for example if it's Satan, they cannot accept from the heart. That's why our scripture clearly says let's not be good and move further. நீங்க ஒரு முறை சத்தியபரனா மாறி பாருங்க, யார் எவ்வளவு பேசினாலும் நமக்கு ஒரிக்காது. ஏன் சொன்னா நம்மளுடைய நிலை என்ன, நமக்கு நன்றாக தெரியும், நாம் போய்க்கொண்டே இருப்போம். Just once if you try to turn yourself as a truthful person, you would actually ignore all the negativities, you will just keep moving on to the path what you need to. So நீங்க நல்லவனா இருக்க உங்க இதயத்தை தான் அது காயப்படுத்தி கொண்டே இருக்கு, அதனால ரொம்ப நாள் நல்லவனாக இருக்காதீங்க. You being good, it's actually going to hurt your heart as more and more and more, and it will not let you to the way of the path what you need to. வெளிய வாங்க, சத்தியபரனாக மாறுங்க. Let's try to change ourselves into the path of the truth. ஏனா சத்தியபரனா மாறினா unlimited education, If you நல்லவனுக்கு என்னைக்குமே limited education. If you try to turn yourself as a truth person, you will have your education as unlimited, but for a good person it's going to be limited. நல்லவனுக்கு ஒரே ரூம், அதுதான் பெட்ரூம், அதுதான் கிச்சன், அதுதான் ஹால், நல்லவனுக்கு அவ்வளவுதான். ஆனா சத்தியபரனா மாறினா உலகமே பரந்ததா காணப்படும். Good person, one room would be considered as a bedroom, kitchen and etc. But for the truthful person, the entire world would be considered for him. So நான் காலையில வீட விடுறேன். So I actually leave my home early morning. நான் கரெக்டா ஒரு 7:30 இல்ல 8 வீட விட்டறணும், அவ்வளவுதான். நான் அவ்வளவு சீக்கிரம் வீட விடுறேன். So around 7:45 or 8 in the morning is what I leave my place. அப்ப எப்போதுமே ரெண்டு பசங்க ஸ்கூல் பஸ்ஸுக்காக காத்துறவங்கள அவங்க என்ன பாப்பாங்க, ஏன்னா என்ன மேல இருந்து கீழ வரைக்கும் பார்ப்பாங்க, என்ன மாதிரி ட்ரெஸ் நம்மளுக்கு கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு அவங்க என்ன பார்ப்பாங்க, என் ஷூ என் ட்ரெஸ் எல்லாம். அதுக்கே ரெண்டு பேர் அங்க நின்னு நிப்பாங்க. So there would be two school students who would look at me in the morning from top to bottom about the dressings what I do wear. அவங்கள பாஸ் பண்ணிட்டு தான் நான் அங்க நடந்து போவேன், காலையில நடக்கிறேன், ஆனா நடந்து போவேன். அவங்க ரெண்டு பேர் என்ன பார்ப்பாங்க, நானும் அவங்க ரெண்டு பேரை பார்த்துட்டு கண்டு காணாத மாதிரி நடந்து போவேன். So while passing along with them is what they look at me as well as I as well look at them. நல்லா தெரியுது அவங்க வந்துட்டு ஸ்கூல் வண்டிக்காக காத்திருக்கிற ஸ்டூடண்ட். It's very clearly seen that those are the students who are waiting for the school bus. சில நேரங்களை நான் பார்க்கிறேன், அவங்க வேன் வரும், அவங்க ஏறுவாங்க, அப்ப நான் கிராஸ் ஆயிட்டு இருப்பேன், அதை நல்லா பார்க்கிறேன். So I also see the van would come in and they would climb in and I would see that. இப்பதான் நான் சொல்றத நல்லா கவனிக்கணும். Okay, concentrate, here is a point what you need to look at. ஒரு முறை நாம் போவதற்கும் ஏன் பின்னாடி ஸ்கூல் வேன் வருவதற்கு சரியான டைம் அது. So one time when I passed by and the school van when it comes, it was almost the same time. அப்ப அண்ணக்காரன் தம்பியை பார்த்து சொல்றான், The elder one looks at the younger one and says, டேய் வாடா நாய் வண்டி வந்துச்சு. he calls the elder one and says, the dog vehicle is come. அப்படியா, சரி இருக்கலாம். டேய் வாடா நாய் வண்டி வந்துச்சு. அவன் ஸ்கூல் வண்டி என்ன வண்டின்னு சொல்றான் பாருங்க, டேய் வாடா நாய் வண்டி வந்துச்சு அப்படின்னா நாய்ங்களை எல்லாம் பிடிச்சுன்னு உள்ள போடுற மாதிரி அவனுக்கு என்ன அப்படின்னா, நான் மட்டும் நல்லவன், என்னை ஏன் இப்படி படிக்க வைக்கிறாங்க, எங்களை ஏன் இப்படி ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க, அவனுக்கு நல்லவனுக்கு என்னைக்குமே satisfaction இருக்காது. So the good person when he actually climbs the school van, he thinks it's like all the dogs have been pulled inside the same van. That's how he thinks. All these good mans will think that way. பிள்ளையுடைய வாயிலிருந்து வர வார்த்தையா, டே வாடா நாய் வண்டி வந்துச்சுன்னு, இதெல்லாம் நல்ல வார்த்தையை யோசித்து பாருங்க. நல்லவனுக்கு satisfaction இருக்கா, சத்தியபரனுக்கு
கந்தை இருந்தாலும் சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கும். சத்யபரனுக்கு எல்லாமே சாட்டிஸ்பேக்ஷன், ஏன்னா எஜுகேஷன் அதிகம். Look at the way how the words have been put across from the good person. If you do a comparison of the truthful person and the good person, always the truthful person will have good words coming out. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் யாருக்கு வேண்டுமென்றாலும் நல்லவனா வாழுங்க. ஆனா கடவுள் என்று வரும்போது தயவு செய்து உங்களுடைய நல்ல தன்மையை விட்டுட்டு சத்யபரனாக மாறுவதற்காக நீங்க முயற்சி எடுத்தே ஆகணும். You can lead a good life in front of anybody across this particular world, but when the matter of a God comes in, you need to turn yourself from good to truthful. இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னார் தெரியுங்களா? ஞாபகம் இருக்கா? Do you remember our Lord Jesus Christ did utter a word? நல்லவன் எவனோ அவன் என் அண்டையில் வருவான் என்று இறைவன் சொல்லல. சத்யபரன் எவனோ அவன்தான் என் அண்டையில வருவான் சொன்னார். So when God didn't tell about a good person would come under me, but he did mention a truthful person would actually come towards me. ஏன்னா நல்லவனா வாழ்ந்தா இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா? நல்லவன் இன்னொரு நல்லவனை ஏத்துக்க மாட்டான். இதான் பெரிய பிரச்சனையே. நல்லதா நம்ம நல்லவனா வாழ இன்னொரு நல்லவனை நம்ம ஏத்துக்க மாட்டோம். The other biggest problem is like you being good, you cannot acknowledge another good person and you will not tell him as a good person as well. பாருங்க, நல்லவன் எவனோ என்ன செய்யறதில்ல, இயேசு கிறிஸ்து பின்னாடி வருதுல. அதனாலதான் இயேசு கிறிஸ்து புரிஞ்சுக்கிட்டு தான் சொன்னார், சத்யபரன் எவனோ அவன் என் பின்னாடி வருவான். None of the good person would actually acknowledge the God and he'll not accept. That is why God very clearly says the truthful person will definitely follow me. நீங்க வேணுமென்றா டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். நீங்க நல்லவனா வாழ நான் உங்களுக்கு தேவைப்பட மாட்டேன். பாஸ்டர் வேணுமா? எதுக்கு பாஸ்டர்? நான் தான் நல்லவனா இருக்கிறேனே. சர்ச் வேணுமா? சர்ச் எதுக்கு? நான் எங்க ஆராதிச்சாலும் ஆண்டவர் கேட்கிறாரு, எனக்கு சர்ச் தேவைப்படாது. இப்படி நல்லவன் கடைசியில எங்க போவானா, ஒரு நாள் வரும் அவனுக்கு கடவுள் கூட தேவைப்பட மாட்டார். சிந்திக்க அவனுக்கு அவன் நல்லதுதான் பெருசா தோணும். So if you keep growing yourself as a good person, you will definitely think like, why would I need the prices of the church, or why would I need the pastor? That's how your thinking would keep happening. So தயவு செய்து நல்லவனாய் வாழ்க்கை நடத்தாதீங்க. அப்படி நான் சொல்லுவதனால் கெட்டவங்களா மாறுங்கன்ற அர்த்தம் அல்ல. ஆனா நல்லவனா இருக்காதீங்க. அடுத்த ஸ்டேஜ் என்ன? சத்யபரன், அதுக்கு வாங்கன்ற. So what I'm trying to tell you, to not to be as a good person to turn out as a wrong, but turn yourself into the next stage from being good to a truthful person. நீங்க நல்லவனா மாற the more இங்க நல்ல கவனிக்கணும், இங்க நல்ல கவனிக்கணும். இப்பதான் லாஜிக் ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க நல்லவனா மாற உங்க தோற்றம் நல்லதா இருக்கும், உங்க உள்ளம் பால் அடைந்ததா மாறினே இருக்கும். The more of a good personality what you're trying to show, which means your reflection will be good, but your heart is just going to be soured. சோ உங்களுடைய வாழ்க்கை வேற மாதிரியா மாறும். Your life would change into a different way. ஒரு நாள் ஒரு சுண்டெலி அம்மா கிட்ட போய் சொன்னதாம். So one day there was a rat which went ahead to mother and said, அம்மா நான் வெளிய போயிட்டு வந்தம்மா. I went outside and came. எல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வந்தேன். I just roamed across and came. அம்மா எனக்கு ஒரு மாதிரி ஆசையா இருக்குமா. I have some kind of a liking, mom, is what the rat said. நான் ரெண்டு பேரை பார்த்தமா. I did see two different people. ரெண்டு பேரை பார்த்தேன். There were two different people whom I did see. அதுல ஒருவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுமா. கட்டிக்கலாம்ங்கறேன், கல்யாணம் கட்டிக்கலாம்ங்கறேன். So one kind of a person I liked a lot, which means that I just felt like getting married. முடியலனா ஃப்ரெண்டா இருந்தலாம் பார்க்கறமா. In case if that's not possible, at least let me be as a friend. அம்மாக்கு டவுட்டா இருந்துச்சு, யார் அந்த ரெண்டு பேர் அப்படினு கேட்டேன். So the mother was doubted and said like, who are those two? சுண்டலி சொல்லிச்சு, பாரு அந்த கோழி எப்ப வா நான் வெளிய போனா எனக்கு கொத்த வருது, அது ஐயோ ஒரு மாதிரியா இருக்குமா, நிறைய அது என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி அதுக்கு இலைங்க மாதிரி நிறைய உடம்பெல்லாம் இலைகள் கொக்கோன்னு கத்துது, கொக்கு பெருசா எனக்கு பிடிக்கவே இல்ல. அந்த கோழியை பார்த்தால வாய்க்கு அருவருப்பா இருக்கு, அது தயவு செஞ்சு அப்புறம் போய் சொல்லுமா அப்படின்னு கூச்சல் போட்டது. So the rat looked at the cock and said like, look at the feather, it's actually seizing so uneasy for me and I don't want to see that. அம்மா கேட்டது. So the mother asked, அப்ப உனக்கு பிடிச்சது யாரு? Okay, so whom do you like? அங்க பாருமா அவரு. Okay, see there is an என்ன அழகான மூஞ்சிமா. See how beautiful the face is. பேச கூட வருதுலமா. He is unable to talk. மியான் தான் சொல்றாரு, ஆனா பேச கூட மாட்டாரு. என்ன அழகு முகம், என்ன அழகு உடம்பு, என்ன அழகு மீசை. அவரோடு கூட நான் இருக்க நான் ஆசைப்படுறேன். நாசமா போனவனே. ஆக்சுவலி கோழி கூட நம்மளுக்கு ஆபத்து இல்ல, பூனை தான்டா நமக்கு ஆபத்து. ஆனா உன்னை யாரா அப்படி மயக்கினது? நல்லவன் என்னைக்குமே தோற்றத்துல அழகாயிடுமா, உள்ளத்துல நாசம் அடைஞ்சிடுமா. So if you look at this example of the cat and the cock, that's how where our human beings would be. The more good you are, your reflection will be, but not your thoughts. So தயவு செய்து நல்லவனா நீங்க மாற கடைசி ஒரு நாள் வரும்,
இப்ப நீங்க சபை வேணானுவீங்க, ஊழியக்கார வேணானுவீங்க, பைபிள் வேணானுவீங்க, எனக்கு ஒரு ஜெபம் இருந்தா போதும்னுவீங்க, கடைசியில கடவுளே வேணான்ற நிலை உங்களுக்கு வரும். So the more of a good personality what you're going to be, there would be times saying that you would not need the church, you would not need the pastor, you would also say that you don't need God as well. மாதிரி புத்தர் மிகப்பெரிய நல்லவர். For me, knowing Buddha is been a very good person. ரொம்ப பெரிய நல்லவர். He is such a great and a good person. அதனால தான் புத்தர் சொன்னார் எனக்கு கடவுள் தேவையில்லை. That is why he said like he doesn't need God. கடவுள் எனக்கு தேவையில்லை. That's why he said I don't need God. நான் நல்லவன். புத்தர் சொன்ன வார்த்தை அதான். அது கடவுள் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு கடவுள் தேவையில்லைன்னு சொல்லிட்டார். That is why Buddha said like since I am so good and I don't need God to be present here. இந்த உலகத்துல வாழ்ந்த நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன். எவனெல்லாம் நல்லவனா வாழ்ந்திருக்கிறானோ கடைசி அவங்க சொல்ற விஷயம் எனக்கு கடவுள் தேவையில்லை. So there are so many people whom I have seen all the good person, finally they would say I don't need God. சினிமா நடிகரான மிகப்பெரிய நடிப்பை நடித்து மக்களுடைய மனதில் இடம் பிடித்து எந்த நடிப்பையும் என்னால் நடிக்க முடியும் என்ற பல பாத்திரத்தில் பங்கு பெற்ற மிகப்பெரிய நடிகன் என்றால் சத்யராஜ். So there was this a film hero who was so very famous and you actually touched a lot of human hearts, and he's been a great artist who's called Satyaraj. பேர்தான் சத்யராஜ். The name is as considered as Satyaraj. ஆனா அவர் சத்தியமா சத்யராஜ் அல்ல. But he's definitely not been a truthful person to consider his name. பகிரங்கமான ஒரு கூட்டத்துல சத்யராஜ் மைக்க பிடித்து சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, கடவுள் யாருக்கு அவசியம்? கடவுள் எனக்கு அவசியமே இல்ல. நான் போறேன், நான் சம்பாதிக்கிறேன், என் பணம் என்கிட்ட இருக்கு, நான் எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும். எதுக்கு எனக்கு கடவுள்? எதுக்கு எனக்கு? நம்ம எதுக்கு கோயில் போனோம்? ஏன் சர்ச்சுக்கு போனோம்? போக வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம வாழ்க்கை நமக்கு தெரியும். நல்லவங்க என்னைக்குமே இப்படி பேசுவாங்க, ஏன்னா அவங்க யாருமே சத்தியபரன் அல்ல. So all these good people, they would say like looking at their leading of the life, stating that I am good, my things have been good, who is God and what would God lead to me? That's how they would try to preach in the good way and tell there's no more Lord God existing. சத்தியபரன் முகத்தை பார்த்து துப்புங்க, அவனுக்கு பெருசாவே இருக்காது. ஆனா நல்லவனுக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க, சுருக்குன் கோபம் வரும். வேணுமென்றால் அவன் எதையும் செய்வான், ஏன்னா அவன் நல்லவன். அவனுக்கு ஒரு வார்த்தை யாரும் பேசக்கூடாது. So look at the truthful person, and even if you spit at him, he would not have any thoughts in his mind. But the same thing done to a good person, he would immediately react towards it. சத்தியபரனா மாற மாற உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா, யாராவது ஏதாவது திட்டினாலும் அது ரியாலிட்டி இல்ல நீங்க ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க. அவன் மேல நீங்க கோபமே பட மாட்டீங்க, உங்க பாட்டுக்கு நீங்க நடந்து போவீங்க. நல்லவனுக்கு அப்படி அல்ல. If you look at உங்க முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிக்கும் நீ something wrong அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சண்டிக்க நிப்பான். So if you look at the truthful person, if any negativity comes in, he wouldn't even bother, he would keep moving on. But if you look at the good person, on the face of it, it will say that you have looked into me in the negative way. உங்களுக்கு தெரியுமா? Do you know? ஆதி ஆகமத்திலிருந்து நீங்க எங்க வேணுமென்றாலும் வாசித்து பாருங்க, நல்லது என்ற வார்த்தை இறைவனுக்கு தவிர வேற எவருக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அது நல்லதல்ல. So if you look at from Genesis, the word of good can be used only for the God, if it should not be used for anything else, and it's not good. நல்லதுனா என்ன அர்த்தம்? What is the meaning for being good? நல்லதுனா என்ன அர்த்தம்? What is the meaning of good? நல்லதல்ல என்று சொல்லுவதுதான் நல்லது. It is not good. That is the meaning for good. So நல்லதல்ல என்று உணர்வதுதான் நல்லது. The realization of thinking that it is not good, and that is what will lead to good. கவனிச்சுக்கங்க, நல்லதை நல்லதல்ல என்று உணர்வதுதான் நல்லது. So realization that it is not good of that particular good, that is a basic meaning of it. வானம் நல்லது என்று கண்டார். So he thought the heavens have been so good. சகல சிருஷ்டிகளும் நல்லது என்று கண்டார். All the entire creation was so good is what he said. ஆனா அவர் சத்தியபரர், எனவே அது நல்லதல்ல என்று எண்ணிதான் நல்லது என்று சொன்னார். Since he was a truthful person and he knew all of these are not being good, and that's when he said this. எல்லாம் கெட்டு போயின. Everything got spoiled. எல்லாம் கெட்டு போயின. Everything actually get into the worst. ஐயோ, ஒன்றுக்கொன்று எதுமே செட் ஆகல. Nothing actually matched each other. சிங்கத்தை பார். It look at the lion. அது டெய்லி கறி கேக்குது. Every day it asks for the flesh. டெய்லி கறி கேக்குது. It keeps asking for the flesh every day. சிருஷ்டி கொலாப்ஸ் ஆயி போச்சு. Oh, the creation actually collapsed. பாம்புக்கு இன்னொரு பாம்பை விழுங்குது. அதுக்கு தெரியும் இன்னொரு பாம்பு இவ்வளவு நீட்டமா இருக்கு, அதுவும் அந்த பாம்பு இன்னொரு பாம்பை விழுங்குது. சாப்பாடெல்லாம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஏன் சொன்னா நல்லது என்னைக்குமே ரொம்ப நாள் நல்லதா இருக்காது. So the vipers actually they swallowed another snake. Basically all
the good will not stay for a very long time. ஒரு பாம்பு இன்னொரு பாம்பை முழுங்கி அதே சைஸ்ல மிழுங்கி செத்து போகுது. ஏன்னா சாப்பாடு தெரியல, எது சாப்பிடணும் தெரியல, முள் பண்ணிய சாப்பிடுறது, எதை கண்ணுக்கு எதை தெரிகிறதோ சிங்கத்தை கூட சாப்பிடுறது. So the snake actually eats the other snake and it doesn't know what kind of a food to be intaken, and without knowing that it tries to die. எத்தனைக்கும் மிருகங்கள் பாவம் செய்வதில்லை, ஆனால் சகல சிருஷ்டிப்பிலும் நல்லது எடுக்கப்பட்டுச்சு. So all the animals have actually not sinned, but all the goodness has been taken off from every creation. So இன்றைக்கு நாம இப்படி இருக்க முடியாது. But today we can't be like this. ஒரு நாள் ஒரு அரசன் கேட்டார். One day there was a king who asked a question. மந்திரி அழைச்சு சொன்னார். So he called the minister and he said, "பாருப்பா, okay, he just said a question. நான் யுத்தம் செஞ்சு I've kind of fought from this war. மக்களுடைய நியாய நீதியை கேட்டு ஒருத்தனும் செய்யற விஷயத்தை பார்த்தா வாள் எடுத்து வெட்டி 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 கோபம் பட்டு இங்க எல்லாம் என் முகம் கோடெல்லாம் விழுந்து ஒரு மாதிரியா இருக்கிறேன் நான். After listening to all the right things and the problems of the people and fighting according to the word, oh, when you look at my particular skin, it's been with lot of wrinkles because of the anger. ஆனாலும் எனக்கு எல்லாருமே மரியாதை கொடுக்கறாங்க. But lot of people do respect me. அதனால நீ ஒரு வேலை செய்றியா? Can you do a work for me? ஒரு பாவமே செய்யாத ஒரு நல்லவனுடைய படத்தை நீ எழுத முடியுமா? Can you actually draw a picture the one who is not sinned? அவனை பார்த்த உடனே ஆஹா ஆஹா என்ன நல்லவன்பா அப்படினு சொல்ற மாதிரி ஒரு படத்தை எழுத முடியுமா? Can you actually paint a picture thinking about he's not been sinned as soon as when I look at the picture? ஒரு ஓவியனை கூட்டிட்டு வந்து ஒரு படத்தை சீக்கிரம் எழுது. ஏன் சொன்னா என் வாழ்க்கையில எல்லாமே டென்ஷனா இருக்கு, ஒரு நல்லவனை பார்க்கணும்ன்ற ஆசை. So he had a liking to see a good person, so he said go bring an artist who can actually paint a good picture, who can be seen as unsinned. ஆனா ஒரு விஷயம், but there isn't matter. இந்த உலகத்திலேயே அவனை தவிர வேற எவனும் நல்லவனா இருக்க கூடாது, அந்த மாதிரி ஒரு படத்தை எழுது. So a very important matter, like beyond him none of them should be considered as good. மந்திரி சொன்னார், நான் ட்ரை பண்றேன், ஆனா உங்களுடைய கேள்வி ரொம்ப பயங்கரமா இருக்கு. அவனை தவிர வேற எவனோ நல்லவன் அல்லாத மாதிரி ஒரு படத்தை எழுதுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? So the minister said, like, it is very difficult, beyond them than anybody else cannot be considered as good. It is such a tough thing is what you're asking me to do. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு இருக்கிற டென்ஷனுக்கு நான் வாள் எடுத்து உன் தலையும் கோய்து விடுவேன். அதனால நீ எனக்கு ஒன்னு செய், சீக்கிரம் எழுது. ஆனா ஒரு விஷயம், so the kind of anger what I have, just do what I wanted to say. You go get somebody and try to make sure that you draw this picture. அந்த படத்துக்கு பக்கத்திலேயே எவனை தவிர வேற எவனும் கெட்டவன் அல்ல, அந்த மாதிரி இன்னொரு படத்தையும் நீ எழுது. So next to that same picture you should also draw a picture stating that than him none of them is considered as bad. இந்த பக்கம் படம் இவனை தவிர வேற எவனும் நல்லவன் இல்லடா அப்படின்ற படம், இந்த பக்கம் அடச்சி இவனை தவிர வேற எவனும் கெட்டவன் இல்லடா அப்படின்ற ஒரு ரெண்டு படம் எனக்கு வேணும். So he said, I need two pictures. The one picture needs to be considered than him, nobody to be looked as good, and the other picture none should be looked as bad as what he was. ஐயோ நான் நெருக்கடியில விழுந்தனே என்று சொல்லி மந்திரி ஒரு ஓவியனை கூட்டிட்டு ஊரூரா சுத்தினார் எவன் நல்லவன். So the minister cried out, stating that he ran around lot many places to think about how do we kind of get this done. ஊரூரா சுத்தினார். Actually roved around to multi places, முடியல, but he couldn't find one. ஒண்ணும் முடியல, he couldn't do anything. என்ன செய்யணும்னே தெரியல. He didn't know what to do. கடைசில அவதிப்பட்டு finally he kind of struggled. நல்லவனுடைய படத்தை எழுதிட்டார். He tried to draw a good person. ராஜா முன்னாடி காட்டினார், படம் பாரு அப்படினா. He showed front of the king and said, look at this picture. ஸ்கிரீன் திறக்கப்பட்டு படத்தை பார்த்த உடனே ராஜா அசந்து போனார். அடடடட, இது உண்மையிலேயே இதை தவிர வேற எவனும் நல்லவனா இருக்க சான்ஸ் இல்ல, பாத்துட்டான் அப்படின்னு சந்தோஷப்பட்டார். So the king looked at that particular paint and he appreciated and he said, like, than him none can be good, and he felt very happy looking at the picture. அது என்ன படம்னா, do you know what that picture was? அப்பதான் பெத்தெடுக்கப்பட்ட ஒரு குழந்தை அம்மா யார் அப்பா யார் என்று தெரியாம, அதுக்கு பால் இல்ல, ஆனா யார பழி வாங்கணும்னு தெரியல, யாரை என்ன சொல்லணும்னு தெரியல, ஓன்னு அழுவுது. அந்த அழுகையில் அந்த முகத்துல இருக்கிற அந்த என்ன சொல்லலாம், பால் வடைந்த அந்த முகத்தை பார்க்கும் போது ஐயோ மனம் உருகுதே அப்படின்ற ஒரு நல்லவனுடைய படத்தை ராஜா பார்த்துட்டார். So that picture content of a small kid, it was like as though the kid was lost the parents and it was striving for the milk. That crying face was being reflected, and king saw that and he felt very happy. Okay இதெல்லாம் கரெக்ட்டா எழுதிட்ட, இப்போ எனக்கு கெட்டவனுடைய படம் வேணும். Okay, since you have written this paint rightly, but I have to see the one who is bad.
கெட்டவனுடைய படத்தை ராஜா மந்திரி சொல்றாரு, நான் யாரை தான் பாக்குறது? ஒரு கெட்டவனை பார்த்தா இன்னொரு கெட்டவன் வேற மாதிரியா இருக்கிறான், கடைசியில கண்ணாடியில பார்க்கும்போது நானும் அதுக்கு சூட்டபிளா தான் இருக்கிறேன். So when the minister thought about like whom do we draw, if you compared, there were lot many people with the wrongdoing, and he himself, when he looked at the mirror, he was also considered. யாரை எழுதுவதென்னே எனக்கு தெரியவில்லை. He didn't know whom to draw or whom to picture this. ராஜா இந்த காரியத்தை அப்படியே நாளைக்கு பார் நாளைக்கு பார் நாளைக்கு பார் சொல்லி நாளைக்கு கண்டிப்பா முடிச்சிரன்னு சொல்லி 26 வருஷம் கடந்து விட்டது. So when the days passed on stating that do it tomorrow and tomorrow, it was almost 26 years did happen. ராஜா கேட்டார், என்னையா The king சொல்லி எவ்வளவு நாளாச்சு? 26 வருஷம் ஆகுது, இன்னொரு படுத்து எழுத உனக்கு இவ்வளவு டைம் தேவைப்படுதா அப்படின்னு சொல்லும் போதுதான் மந்திரிக்கு டக்குன்னு ஒரு யோசனை இருந்துச்சு. ஏன்னா ராஜா சொன்னார், உன்னை தூக்கி ஜெயில போட்டாதான் உனக்கு புத்தி வரும் அப்படின்னு சொன்ன உடனே மந்திரிக்கு ஒரு புத்தி வந்துச்சு. என்னன்னா, ஆஹா நம்ம ஜெயில போய் பார்க்க மறந்துட்டோமே, ஜெயில போய் பார்த்தா கெட்டவனுடைய முகம் ஈஸியா கடிச்சிடுமேன்னு உடனே ராஜா நாளைக்கு படம் ரெடின்னு ஜெயிலுக்கு ஓடினார். So the king looked at the minister and said, since 26 years you are unable to put a picture, and he said like, I need to put you across in the jail. That's when minister remembered, okay, I forgot to search the people in the jail, let me just go ahead and start my work. நேரா ஜெயில் போனாரு. He immediately went to the jail. அந்த சிறைச்சாலைக்குள்ள இருந்த எல்லா கைதிகள் எல்லாரையும் பார்த்தார். ஒருவனை ரொம்ப பிடிச்சிச்சு, ஏன்னா ரொம்ப முரட்டா இருக்கிறான், சிங்கமா இருக்கிறான், ரொம்ப பெரிய பாவத்தெல்லாம் செஞ்சு ரொம்ப பெரிய கெட்டவனா இருக்கிறான். அவனை கூப்பிட்டார், ஓவியம் சொன்னார், எழுது அப்படின்னாரு. He looked at all the people in the jail, and he looked at one person looked like very big criminal, and he looked at the artist and said, can you draw him? தத்ரூபமாய் எழுதினார். He actually drew him very well. 26 வருஷம் கழித்து அந்த படத்தை கொண்டு வந்து ராஜா முன்னாடி காட்டினார். After 26 years he got this particular picture in front of the king. ராஜா பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டார், ஆஹா இவனை விட கெட்டவன் வேற யார் உலகத்துல இருக்க முடியும். So immediately the king saw the picture and he thought like, than him who can else be so bad? இவனை நான் டைரக்டா பார்க்க முடிய ஆசைப்படுறேன். So he said, I want to meet this person directly. ஐயா அதுல என்ன, அவன் நம்ம சிறைச்சாலையில தான் இருக்கிறான், கூட்டிட்டு வரேன் அப்படின்னு மந்திரி ஓடி போய் கூட்டிட்டு வந்தார். So the minister directly ran stating that he's just there in our jail, let me just go call him. ராஜா அவனை பார்த்தார், ஆஹா சகல கெட்டதுக்கும் கெட்டவனாய் இருக்கிறவனே அப்படின்ற மாதிரி பார்த்தார். So the king looked at him stating, thinking about that you are the crime for all of the problems. ஆனா அவனோ அழுதான். But he looked at him crying. என்னன்னு கேட்டார். He asked, what's the reason? விடுதலை வேணுமா? He asked, do you need a release? பாவத்தை உணர்ந்தியா? Have you realized your sin? தப்ப உணர்ந்தியா? Have you realized all of your mistakes? ஏன் அழுற? Why are you crying? முன்ன ஒரு காலத்துல ராஜாவா இருந்தியா? Were you the king in the previous years? எல்லாமே இழந்துட்டு இந்த அரண்மனையை பார்க்கும்போது ஆசை உள்ள வந்ததுனால அழுவுறியா? Have you lost all of this and you looked at all of the kingdom to your old days remembered? நான் அதற்காக அழுவல. He said, I'm not crying for this. இந்த பக்கம் இந்த படமும் actually எனதுதான். So this side of the picture is also belonging to me. என்ன பார்த்து தான் எழுதி இருக்காங்க, இந்த படமும் என்னுடையதுதான். So this is also the same picture looking at me is what both of இந்த these. நல்லவனா நீ, Such good person are you the one? ஆமா ரெண்டுமே நானுதான். Yes, both of it is me. என்ன வெச்சு எழுதியதை எங்க அம்மா அடிக்கடிக்கு சொல்வாங்க, உன் படம் அரமனையில இருக்கு, உன் படம் அரமனையில இருக்கு அப்படின்னு. இப்பதான் தெரிகிறது இதுவன் நான் தான், இதுவன் நான் தான். My mother kept telling that your picture is actually there in this particular kingdom. That's when he says, even this picture is mine and this is as well. ராஜா யோசித்தார், அப்போ நல்லவனா இருப்பது எக்ஸ்பைரி டேட்டோட கூட இருக்கு, அது சீக்கிரம் முடிஞ்சிடும் இல்லையா? So the kings thought about the good picture and said like, it has an expiry date and it will get over very soon. அப்ப நல்லவனா இருக்கிறத விட அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு ராஜா சோதிக்க ஆரம்பிச்சார். So the king actually researched what is the next stage than being a good person. அத கிறிஸ்து சொல்லுகிறார், நாம் சத்தியபரனா மாற வேண்டும் என்று. For that our Christ tells like that we need to change ourselves into like a Christ. எனவே நீங்கள் வெறுமனையாக நல்லவன் நல்லவன் என்று நின்று விட்டால் ஒரு நாள் என் முகம் கூட உங்களுக்கு சலிப்பாக தோணும், இந்த ஐக்கியம் கூட உங்களுக்கு சலிப்பா தோணும். So if you just consider yourself as being good, which means a day would come that I would be looking as a bad as impression for you. நல்லவனுக்கு மெய்யாகவே சுலபம் என்றால் அவனுக்கு எதுமே இஷ்ட ஆகாது. So for good person, if you look at it, nothing would be so great or a liking for him. நாய் மூக்கு வைக்கிறது போல அவன் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுவான், ஆனால் அவன் எப்பொழுதுமே தனித்திருப்பான். Like the way how the dog keeps the nose and everything, likewise the good persons as well. இதைத்தான் இறைவன் சொன்னார், மனம் திரும்பாத 99 நீதிமான்கள். அப்படின்னா என்ன, அவன் அவனுக்கே நல்லவன். That is why மனம் திரும்பாத 99 நீதிமான்கள். That is why our Lord said like all the 99 who have unrealized, and that's when they left their life like righteous. அப்படின்னா என்ன அர்த்தம், நல்லவன் என்னைக்குமே மனம் திரும்ப மாட்டான்ற அர்த்தம். So what is the meaning of it? The good person will definitely not turn his heart. நீங்க எவ்வளவு நல்லவங்களா
நல்லவர்களா இருக்கிறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு மனம் திரும்புதல் அவசியம் படாது. The more good you are, which means the turning of your heart will definitely not be helpful for you. உங்களை நான் ஆன்லைன் பேர் கூப்பிட்டா அதுக்கு ஒரு முறுமுறுப்பு, உங்களை நான் சத்தியத்தின் பெருவிழா கூப்பிட்டா அது ஒரு முறுமுறுப்பு. ஏன்னா அங்க வந்துதான் கேட்கணுமா, என்ன ஆன்லைன் பேர்ல வந்து ஜாம் பண்ணா எல்லாம் சரியாயிடுமா, ராபோஷனம் சரியாயிடுமா, ஏன் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு, ஓட்ட உடைச்சலா இருக்கு, அவங்களுக்கு ராபோஷனம் கிடைக்குது, நான் அவங்கள காட்டிலும் எவ்வளவு பெட்டர் நானு, இப்படி பெணாத்திக்கிட்டே இருப்பாங்க. நல்லவனை தயவு செஞ்ச ஃப்ரெண்ட்ஸா கூட வச்சுக்க கூடாது. So the good person will actually keep murmuring for everything, even when you've been called for a all night prayer or for a communion service, for everything. Let me utter an example. Let's not keep a friendship with a good person. நல்லவனுக்கு எப்பொழுதுமே கேஸ் அதிகம், ஏன்னா எல்லார் மேலயும் கேஸ் போட்டுட்டே இருப்பான். So good person will have a lot of cases and he will keep putting cases for all of them. நான் மீண்டும் சொல்லுகிறேன், நல்லவன் ஆண்டவனுக்கு தேவைப்படாது. ஏன்னா மனம் திரும்பாத 99 ஆடை பார்க்கிலும் மனம் திரும்புற ஒரு நீதிமானை குறித்து பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். So the God would not like the good person. It's equivalent to all the 99% as good being considered when not being useful for the Lord. The one who changed the heart was benefited for the God, and that's his expectation. நம்முடைய சபைக்கு நல்லவர்கள் தேவையில்லை, அவர்கள் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான். நல்லவர்கள் தயவு செய்து போய் விடுவதுதான் நல்லது. So that is why I'm saying, like, let's not be a good person, and in case if it's a good person, let's walk out, and the God doesn't expect us. ஏனா நல்லவன் தன்னை மாத்திக்க இஷ்டப்பட மாட்டான். சத்யபரன் எப்போதுமே தன்னை மாத்திக்க இஷ்டப்படுவான். எந்த நேரத்துல கூப்பிட்டாலும் அவன் மாத்திக்க இஷ்டப்படுவான். So the good person will not be ready to change for anything, but the truthful person will be ready for any time, any situation for the changes. So நீங்க சிந்தித்து பாருங்க, நீங்க நல்லவர்களா இல்ல சத்யபரனா? So let's think about us very carefully. Are we considered as good person or a truthful person? நான் இம்மட்டுமா சொல்லிட்டு இருப்பேன், நல்லவர்களா இருந்தா பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டே வரேன். தயவு செய்து அதுல இருந்து நீங்க come out, வெளிய வந்துருங்க. I'm just repeatedly telling that you being a good person, it's going to create a lot many problems. Let's step out from there. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, So my beloved children, ஆனா இந்த உலகம் யாரை போற்றும்? நல்லவனை தான் போற்றும். but who will the world pride? It will pride only the good people. நல்லது என்று சொன்னா ரொம்ப பெரிய கெட்டது நினைக்க கூடாது. நல்லது சில நேரங்களில் நல்லதுதான். ஆனா விஷயம் என்னன்னு சொன்னா, நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருப்பது நல்லவர்களை பற்றி. So the good will actually have a lot many good things, but not into a bad. But I am talking for a people who are actually good. So நல்லது என்னைக்குமே பிரச்சனை நிறைந்ததாக இருக்கும். All the good things will definitely have a lot of problems in it. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். I'll tell you an important matter. சவுதிக்கு போனாலும் சரிதான், ஏன்னா பியூர் கோல்டு அதுதானே. நீங்க சவுதிக்கே சென்றாலும் சரிதான், பியூர் கோல்டுல எவனாச்சுல நகை செஞ்சானா அவனை விட foolish வேற யாருமே இல்ல. If you go to Saudi where you would get the pure gold, the one who actually does the pure gold with the complete gold, he is such a mad person. Complete goldல இந்த உலகத்துல எந்த ஆச்சாரியனோ ஆபரணங்களை செய்ய முடியாது. கம்ப்ளீட் கோல்டுல எந்த ஆச்சரியமும் செய்ய முடியாது, செய்ய சாத்தியமே இல்ல. உலகத்துல சரித்திரையே கிடையாது. So in this entire world, the Acharyan cannot make gold with the pure gold material at all. சாத்தியமே கிடையாது. It is highly impossible for him to make a gold with complete gold. ஏன் சொல்றேன் கேளுங்க. I'll tell you a reason behind that. பியூர் கோல்டு, The pure gold, நல்ல கவனிக்கணும், பியூர் கோல்டுல in pure gold, பியூர் கோல்டு என்று சொன்னால், in case if you're saying it's pure gold, முதுகில்லாத புழு மாதிரி. it is actually equivalent to a boneless எந்த worm. நேரத்திலயும் அந்த மோதிரம் ஒடிஞ்சிடும், எந்த நேரத்திலயும் அந்த நகை அறுந்துடும், எந்த நேரத்திலயும் கொஞ்சம் உஷ்ணம் வந்தாலும் கருங்கிடும், அது நிக்காது. அதனாலதான் அதுக்குள்ள கொஞ்சம் செம்பு சேர்த்தாதான் கோல்டுக்கே சக்தி வரும். செம்பு சேர்க்கலனா கோல்டுக்கு சக்தி வராது. நீங்க எந்த ஆபரணத்தை பார்த்தாலும் இவ்வளவு செம்பு சேர்த்தாதான் அந்த கோல்டுக்கு முதுகு எலும்பு வந்த மாதிரி. So any time when there is a preparation of a gold, pure gold, a small minute of a copper needs to be added, only then it will have a strengthen of a bone to sustain. Likewise, if you're making any golds with the pureness, everything will be broken. நீங்களும் பியூர் கோல்டா இருக்காதீங்க. இன்னொருத்தரையும் பார்த்து, டேய் அவரை பத்தி பேசுறடா, அவர் பியூர் கோல்டடா அப்படினாத, ரெண்டு பேரும் சாணத்தை பூசிக்க வேண்டியதாக மாறிடும். Even you don't look at people and say that he's been considered as a pure gold, which means
both of you would actually smash the cow down front of your face. இதான் பைபிள் சொல்லுது, நல்லவனா இருக்காத, கொஞ்சம் செம்பு சேர்த்துக்க, அப்படின்னா கொஞ்சம் சத்தியத்தை சேர்த்துக்க, நல்லவனுடைய ஸ்தானத்தை விட்டு சத்தியபரனா மாறு. This is what the Bible very clearly says, that you need to actually attach a little copper in the gold so that you being from good to get into the next stage of the truth as well. நல்லவன்ல பிரச்சனை என்ன தெரியுமா? Do you know the problem for a good person? இங்க பாருங்க, நல்லவன்ல பிரச்சனை என்ன தெரியுமா? Do you know what is the problem in being good? போன முறை பர்த்டேக்கு அவனுக்கு வாட்ச் gift பண்ண, ஆனா என் பர்த்டேக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டான்றான். பண்றேன் அவனுக்கு. So they நல்லவனா வாழ்ந்தாலே பிரச்சனை தான். நான் அவனுக்கு கொடுத்தனே அப்படின்னா அவன் எனக்கு இந்த பர்த்டே கொடுக்கணும், நான் அவனுக்கு செஞ்சனே அப்படின்னா அவன் எனக்கு செய்யணும். நல்லவன் பிரச்சனை தான். சத்தியவரன் எப்படி தெரியுமா? கிஃப்ட கொடுத்துட்டே உனக்கு யூஸ் ஆத்தானே, தாண்டா எனக்கு சந்தோஷமே, ஆனா அதுக்குன்னு அடுத்த பர்த்டேக்கு எனக்கு ஏதாவது செஞ்சிட போற, எனக்கு எதுவும் வேண்டாம், உன்னால எனக்கு நல்லா தெரியும். இதுதான் சத்தியவரன். So if you are being a good person, you will always keep having the expectations of any of the gifts what has been given. If you are not getting it in written, that's when you will have a murmuring in your thought. But if you are a truthful person, you will never have an expectation. நல்லவனுக்கு இருக்கக்கூடிய பழமொழி என்ன தெரியுமா? give respect and take respect என்று சொல்லுவான். இவன் தான் நல்லவன். கடிக்கிற நாய்க்கு கடிக்கிற மாதிரியா மாறிடுவான், என்ன வாலாற்ற நாய்க்கு வாலாற்ற மாதிரி மாறிடுவான். நல்லவனா இருக்காதீங்க. So the good person logic is like you will always say give respect and take respect. Likewise, if a good situation comes and you bark like a dog, and you will also receive it back. நீங்க நல்லவனா மாற மாற நிறைய எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்குள்ள இருக்கு. நான் செஞ்சனே, ஏன் அவங்க செய்ய மாட்டேன்றாங்க, நான் கொடுத்தனே, ஏன் அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க, குடு குடு அப்படின்னு எதிர்பார்த்துட்டே வாழ்க்கை. So the more you become pure as good as a person, you will have a lot of expectations and you will keep thinking about what you're going to receive. இயேசு கிறிஸ்துவோ இல்ல கடவுளோ அவரும் நம்மை போல நல்லவராய் இருந்திருப்பார்னா நம்ம எப்பவோ நரகத்துல போய் சேர்ந்திருப்போம். அவங்க சத்தியபரனா இருக்கிற தொட்டுத்தான் நம்ம கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்காமல் இறைவன் நம்ம கிருபையால் ரட்சித்தார். So if our God was just our good God, which you would have been expecting and we would also been expecting, but since he was truthful, and that's the reason why he's given that gracious righteousness for us to go ahead and receive. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, So my beloved people, மறக்காதீங்க, don't forget. நல்லவர்களா வாழ்க்கை நடத்துவது மிகப்பெரிய டேஞ்சர் என்பதை மறக்காதீங்க. Don't forget about being a good life itself. It's going to be very dangerous. நீங்கள் விழித்தெழ வேண்டும். You have to be awakened. நீங்க எச்சரிக்கை அடைய வேண்டும். You have to be very careful. வாழ்க்கை என்பது வெறும் நல்லவனாக அல்ல. Our life is just not to be as good. வாழ்க்கை என்பது சத்னாக மாறப் போறது. Our life has to change to be a truthful person. சோ நீங்க நல்லவர்களா இருந்தா, திரும்ப திரும்ப சொல்றேன், உங்களுக்கு சர்ச்சும் தேவைப்படாது, சபையும் பாசுந்த யாருமே தேவைப்படாது. காலம் வர வர நீங்க ஒண்ணுனா சேஞ்ச் ஆயிட்டே இருப்பீங்க. So you being good, which means you will not expect the church, you will not expect the pastor or anything, and you would have your own expectations. நல்லவருங்க ரொம்ப நாள் சத்தியபரனோடு கூட இருக்க மாட்டாங்க. The good person will not stay with the truth person for a very long time. வேஷம் போடுது ஒரு நாள் வெளியரங்கம் ஆயிடும். The kind of magical work what you do as a good person will come out. ரொம்ப நாள் வேஷம் போட முடியாது. You can't actually keep all of those ways in your long time. ரொம்ப சுலபத்துல அது வெளிய வந்துரும். Very soon it will be overridden out. ஏனவே தான் யூதர்கள் நல்லவர்களைப் போல கிறிஸ்துவண்டல நடந்து கொண்டார். That is why where all the Judas were actually thinking that you're being good friend of our God. அவருடைய இதயத்தை எல்லாம் இறைவன் அறிந்ததனால் எவருக்கும் அவர் அணிபணியவில்லை. So God knew about each one's heart, and that's why he didn't look at them pleasing things. அவர் சத்தியபரனை எதிர்பார்த்தார். He was actually expecting a truthful person to come. மண்டையில வருகிறவர்களுக்கு சத்தியத்தை சொல்லி கொடுத்தார். He actually thought the truth for the person who came for learning. ஏனவே தான் இறைவனுடைய விருப்பமே வேறு. That is why our God's will itself is different. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, So my beloved people, இந்த உலகத்துல நல்லவர்களாக வாழ்ந்த अनेक பேர்களை நீங்க கவனித்து பாருங்க. look at all the good people who have actually lived in this world and in our life as well. உலகத்துல வாழ்ந்த ஸ்டீபன் ஆட்கின்ஸ் கூட ஒரு வார்த்தை சொன்னார். Even the Stephen Hawkins who lived in this particular world, he uttered a word. எனக்கு கடவுளுடைய அவசியம் இல்லன்றார். எனக்கு எதுக்கு கடவுளுடைய அவசியம்? He clearly articulated like what is the requirement for God, and I don't need him. இதுதான் ரஷ்யாவுடைய அதிபர் வால்டர் சொன்னார். எதுக்கு கடவுளுடைய அவசியம்? This is what even Walter, who was a Russian king, who did mention like why would I need God? இதேதான் இன்னைக்கு கம்யூனிசம் சொல்லுகிறது. கடவுள் எதுக்கு, ஏன் கடவுள் நமக்கு தேவை? This is what even the communism say like why, what is the requirement and why do we need our God? புத்தியா செயல்பட்டா எங்கேயும் வாழ்க்கை நடத்தலாம். If you're having sense, which means you can lead anywhere. நமக்கெல்லாம் கடவுளுடைய அவசியமே இல்லப்பா. For us we don't need God at all. ஏன்? Why? ஏனென்றால் அந்த நல்லது என்கிற ஒரு
தீர்மானம் தான் இந்த கட்டத்துல நம்மள கொண்டு வந்து நிறுத்திடுது. So the decision of being good is what is the stage where it's actually letting us to stand by. So நம்மை மற்றவர்களுக்கு முன்னாடி உத்தமனாய் காட்ட நமக்கு அதுதான் போதும்னு ஆயிடும். So our main intention is to prove ourselves very good front of all of them, and that becomes very pure for us. யோசிக்க விடாது. It doesn't allow us to think beyond. ஒரு நாள் குரு சைலண்டா உட்கார்ந்துட்டு ரூம்ல இருக்கிறாரு. ஒருத்தன் வந்தான் பாருங்க, கதவை டவார்னு அடிச்சான், கால இருக்கிற ஷூ அப்படி எட்டி உடைச்சான், எல்லாம் போச்சு, எங்க குரு அப்படின்னு கேட்டு உள்ள வந்தான். So one day there was a person who came in and he just opened the door and banged around and he put the shoe aside and he asked, where is the guru? அந்த ஹால் அவ்ளோ சைலண்டா அவர் ஒண்டி தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இவன் அப்படி வருவதை பார்த்து அவர் கண் திறந்தார். So he was sitting in the hall which has so much of a silenceness. When he entered it, he just looked at him. அவர் பார்த்து அவருடைய கண்ணிலேயே கேள்வி இருக்கு, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு இருந்துச்சு. So the way he looked at him itself, there was a lot of questions in his eyesight. பார்த்த உடனே சொன்னா, ஞானம் வேணும், ஒழுக்கம் வேணும். So he looked at Guru and he said, like, I basically want the wisdom or the wiseness. எதுக்கு அப்படின்னு கேட்டார். He said, why? நான் நல்லவன், அதனாலதான் கொஞ்சம் முயற்சி பண்ணலாமே, ஞானம் வேணும், அதுக்குதான் உன்னை தேடி வந்தேன். எல்லாருக்கும் கேட்டு பார்த்தேன், நீ என்னமா ஞானத்தை போதிக்கிறாமே, அதான் வந்தேன். So he said, like, I'm a good person, I came in a search of a bit of a wisdom. Everybody said that you have been having a great wisdom, let me learn from you, is why I came. குரு பார்த்தா, டேய், Guru looked at him. வரும்போதே ஒரு ஒழுக்கம் இல்ல, ஞானம் இல்ல, கது உனக்கு என்ன பண்ணிச்சு, டபார்னு அடிச்சிட்டு வர நீ. So by entering itself, you didn't know the decency, you just banged the door and you entered. செருப்பு ஒன்னு அங்க விசிறி இருக்கிற, இன்னும் செருப்பு அங்க விசிறி இருக்கிற, இதுவே உனக்கு ஒழுக்கம் இல்ல. So the one of the footwear is in one corner and the other one is in the other corner. This itself you didn't have a discipline. ஞானத்தை சொல்லி கொடுக்கணும்னா உனக்கு செருப்பு கட்டுறதுல இருந்து சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. In case if I have to teach the wisdom for you, that means how to remove your slipper itself I need to teach. அதெல்லாம் பெரிய விஷயமா பேசுறீங்க, அதெல்லாம் சின்ன விஷயம். அந்த அங்க ஒரு செருப்பு அங்க ஒரு செருப்பு ரெண்டா ஒரு பக்கம் வச்சுட்டா ஆயிடுச்சு, கதவு டவார்னு அடிச்சேன், சாரி. So all is this matter so big that I just put my footwear in a different way? Let's talk about this differently. Since I banged the door, let's look at it other way. குரு சொன்னார். Guru said, யார்கிட்ட தப்பு செஞ்சு யார்கிட்ட சாரி கேட்கிறேன்? So for front of whom did you make a mistake and how are you saying sorry? கதவை டவார்னு அடிச்சேன், செப்பல் ஒரு பக்கம் போட்டு, அதான் சாரி கேக்குறேனே, கிளாஸ் ஆரம்பி. So I banged the door and I put footwear into two different ways. That's when I asked you sorry. Let's start the class. So Guru said, என்ன நினைக்கிற? So what do you think of yourself? தப்பு செஞ்சது கதவு கிட்ட, தப்பு செஞ்சது செப்பல் கிட்ட. நீ என்கிட்ட சாரி கேக்குற, ஃபர்ஸ்ட் போய் செருப்பு எடுத்து செருப்பு கிட்ட சாரி கேளு, கதவு கிட்ட சாரி. So you did a mistake in front of the door and you did a mistake with the footwear as it. First go tell sorry there and come back. இப்பதான் தெரியுது குரு கிட்ட ரொம்ப ஞானம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இவ்வளவு அடிமுட்டாளா இருப்பீங்க நான் நினைக்கல. எவனாச்சும் உலகத்துல செப்பல் கிட்ட போய் சாரி கேட்பானா? எனக்கு கேட்கறதுக்கே சிரிப்பா இருக்கு. உண்மை போல் ஒரு ஞானி நினைச்சு நான் உள்ள வந்த பார், சப்பாத்தை எடுத்து நான் என்னையே அடிச்சுக்கணும் அப்படின்னா. So the student said, like, oh, the entire world said, you being so great in the wisdom, but you're telling me to go tell sorry to the door and the footwear. I didn't think that I've come to a fool person, let me just go back. இத பார், நீ பேசுறதெல்லாம் வெளியே வச்சுக்க. உனக்கு ஞானம் வேணும்னு சொன்னா நீ யாருக்கு வேதனை படுத்துறியோ அவங்ககிட்ட சாரி கேட்டு தான் நீ வரணும். So he said, like, in case if you want to receive the wisdom, you have to go tell sorry for the one who actually hurt it. பெரிய விஷயமா இருக்கு. எவன் நம்ம கதவு கிட்ட போய் யாராவது சாரி கேட்பாங்களா? நான் ஷூ கிட்ட போய் யாராவது சாரி கேட்பாங்களா? என்ன பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? எனக்கு புத்தியே இல்ல நினைப்பாங்க. He said, like, people who look at me would think that I don't have sense if I go say sorry in front of the door as well as sorry in front of the shoe. எல்லாம் சீடங்களா அப்பதான் உள்ள வராங்க. என்ன சத்தம் அப்படின்னு கேட்டு அந்த ஹால் ஃபுல்லா சீடங்க வந்து நிரம்பிட்டாங்க. குருக்கு இவனுக்கு பிரச்சனை. So there were a lot of other disciples who came in and they looked at it, why there's such a loud noise, and there was an argument between this guru and the student. குரு சொன்னார், உள்ள வரும்போது ரெண்டு மிஸ்டேக் நீ பண்ணிட்ட, சாரி கேட்கிற வரைக்கும் நான் பாடத்தை துவக்க முடியாதுன்னு. So Guru said, like, in the beginning itself you made two mistakes. Until you go say sorry, I cannot start the lessons. அவன் பார்த்தான். He looked at him. நான் நினைச்சேன் நீ எனக்கு கிளாஸ் எடுப்பனே, இப்ப வாங்கிக்க, நான் உனக்கு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு இந்த முரட்டாளு குருவை பார்த்து சொன்னான். So this particular student, he said, like, I thought you would teach me the lessons, but I will teach you. And that's how he broadly saw him. எழுதி வெச்சுக்க, சாரி யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா? He just said, write it down. Do you know whom are we supposed to ask sorry? யாரு? இந்த முரட்டாளு குருக்கே சொல்றான், சாரி யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா? மன்னிப்பு யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா? So the rude man looking at the Guru, he asked, like, do you know whom should we actually ask sorry for?
ஒரு உயிருள்ள பர்சன் இன்னொரு உயிருள்ள பர்சன் தான் சாரி கேட்க முடியும். அது ஜட வஸ்து, அது ஒண்ணுமே இல்ல, உயிரற்ற பொருள். செப்பல் கிட்ட எவனாவது சாரி கேட்டா நம்மள முட்டாளுன்னு சொல்லுவான். கது கிட்ட போய் என்ன சாரின்னு சொல்லி கேட்டா என்ன முட்டாளுன்னு சொல்லுவான். யாரு நீ? என்ன குருவா நீ? உனக்கு என்ன எவ்வளவு விஷயம் உனக்கு தெரியும்? So he looked at him and he said, a sorry can be uttered for a living creation and not for a non-living to go and talk to the door and the shoe. Don't you have that sense? And that's how he expressed. அந்த ஹால்ல நிறைஞ்சிருந்த எல்லா சீடர்களும் ஸ்தம்பித்து போனாங்க. எவ்வளவு பெரிய ஞானி கிட்ட என்ன நீ பேசுற நீ? So other disciples looked at him and he said, like, he's such a wise man and what are you trying to speak? மனுஷனுக்கு தெரியாத விஷயம் உனக்கு என்ன தெரிஞ்சிட போதா? The unknown things about this particular, the matter of unknown things of this wise man, wouldn't he know? போய் அவர் சொல்றதை செய்ய நீ. All of them said, just do what he says. He just looked at him. குரு தான் முட்டாள் நினைச்சா சீடர்கள் எல்லாம் முட்டாளா தான் இருக்காங்க. எவனாச்சும் போய் சப்பல்ட்ட போய் சாரி கேட்பானா? He looked at all the disciples as well as Guru, like both of them considered as fool. Can anybody go ask sorry in front of the shoe or the door? குரு சொன்னார். Guru said, நீ எவ்வளவு நல்லவனோ, how good you are. எவ்வளவு வரைக்கும் நல்லவனாய் இருக்கறியோ, since how long you're going to be considered as good. உள்ள வந்த உடனே என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்ட பாத்தியா? As soon as when you entered, look at the way how much of a problem you created. நான் கூட உனக்கு தேவையில்லைன்னு தோணும். So going forward we will also be considered as unknown for you. நல்லவனுக்கு ஞானம் கூட தேவையில்லைன்னு ஆயிடும். நல்லவனுக்கு கடவுள் கூட தேவையில்லை என்ற ஒரு கட்டத்துல வந்து நிற்பாய். நீ வெளிய போய்டு அப்படி. So the good person will have a final decision stating that we would also not be required for you, nor our place. எதுக்கு பிரச்சனை? Why there is a problem? நாங்க ஞானம் சத்தியம்னு போதனை பண்ணி அதை கேட்டு வாழ்ந்துன்னு இருக்கிறோம். So உனக்கு போக போக அதெல்லாம் பிடிக்காது. நீ நல்லவன், நீ போய்டு வெளிய. So we are the people who are teaching the wisdom and trying to show the path of the truth. That is what is our duty. You are the good person, just move out. அவரது கம்பீரமான வார்த்தை, அவர் பேசுற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இந்த கெட்டவனுக்கு is bold. இவர் சொல்ற மாதிரி ஒருவேளை இவருக்கு ஞானம் இருக்கிற, இவர் சொல்றது ஒரு கிரிப்னஸா இருக்கு அப்படின்னு யோசித்தான். So is bold and the courageous word. This rude person actually liked it and he said, like, there is a lot of understanding and a meaning underneath of this. விட செருப்பு கிட்ட போய், செருப்பு என்ன மன்னிச்சுன்னு கேட்கறதுல என்ன தேஞ்சிடா போறோம், இல்ல செருப்பு எந்திரிச்சு நம்மள என்ன அடிக்கவா போகுது, இல்ல பேசவா போகுது, செருப்பு கிட்ட மன்னிப்பு கேட்டுருவோன்னு ஆயிடுச்சு அப்படின்னு நேரா செருப்பு கிட்ட போனோம். So he thought about asking sorry in front of the slippers and he went ahead asking for it. குரு பார்த்துட்டே இருந்தார். Guru was just looking at him. சீடர்கள் எல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. All of the other students were also looking at him. நேரா கதவு கிட்ட கொஞ்ச நேரம் நின்னான். He immediately stood in front of the door. குருவை பார்த்தார். He looked at Guru. சீடர்கள் எல்லாரையும் பார்த்தார். He looked at all of his students as well. முட்டாளான வேலையை செய்ய போறோம், ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு கதவுகிட்ட மன்னிப்பு கேட்க ரெடி ஆனான். So he thought about that, I'm going to do a foolish thing, and he just stood in front of the door. அப்பதான் ஒரு யோசனை வந்தது. That time is what an immediate triggered him. எதுக்கு தனியா மன்னிப்பு கேட்கணும்? ரெண்டுத்தையும் ஒரே இடத்துல வச்சுட்டு மொத்தமா கேட்டுருவான் மன்னிப்பு. So he thought about, why should I ask sorry separately, and he wanted to keep both of it together. And தூரமா கிடந்த இரண்டு செப்பலை எடுத்தான், கதவு முன்னாடி வச்சா, ரெடி ஆயிட்டான் மன்னிப்பு கேட்க. he took both the shoes which was being aside and he kept it in front of the door and he was ready to ask for sorry. ஆனா வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் வர மாட்டேங்குது. கதவே என்ன மன்னிச்சிடு, ஷூவே என்ன ஒரு வார்த்தை வர மாட்டேங்கிறது. கொஞ்ச நேரம் பொறுத்து அழ ஆரம்பிச்சு. So there wasn't a single word which was coming out from his mouth, but after some time he started having tears. He started crying. சொன்னாங்க குருவை பார்த்து, இவனை தள்ளிடுவான் கதவுல இருந்து. So all the other disciples looked at Guru and he said, let's push him. நமக்கு யூஸ் ஆக மாட்டான். He will definitely not going to be useful for us. இவனை வெளிய தள்ளிடுவான். இவன் என்னமோ ஆக்டிங் பண்ணி நடந்துன்னு இருக்கிறான். நீங்க சொன்னீங்க மன்னிப்பு கேட்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சும்மா போயிட்டு எப்படி அழுகுறான் பாரு, இவனை வெளிய அனுப்பிடுவோம். So why he is unable to ask for sorry, let's try to push him out. குரு சொன்னார். Guru said, இப்பதான் அவன் சத்தியவர்ணம் மாறி நிற்கிறான். This is the time where he is trying to turn himself as a truthful person. அவன் ஆரம்பித்ததிலிருந்து தெரிகிறது அவன் சத்தியவர்ணம் மாறி நிற்கிறான். The time when he started crying itself, he is trying to be as a truthful person. கொஞ்ச நேரம் பாரு, மன்னிப்பை கேட்கிறதை விட இன்னொரு வேலை அவன் செய்வான் பாரு அப்படின்னு பக்கத்துல இருந்த சீடன் சொன்னார். So the Guru looked at another person and he said, like, see, he's going to do another matter. கொஞ்ச நேரம் பொறுத்தது. After some time, செப்பலை எடுத்து முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சான். he started actually kissing the shoes, slippers what he had. நான் சொல்ல இவன் சத்தியவர்ணம் மாறி நிற்கிறான் சொல்ல. Didn't I tell you that he's actually turning himself as a truthful? சீடர்கள் சொன்னாங்க, எப்படி குருவே இது So all the disciples asked, like, how is this possible, Guru? அவன் உள்ளத்துல என்ன ஓடி நிற்க நான் காட்டவா? Can I show what is happening in his heart? நேரா கதவண்டல நின்னா. He immediately stood in front of the door. செப்பலை பார்த்தான். He looked at the slippers. மன்னிப்பை கேட்கிறது அசிங்கம்னு தோணுச்சு. He felt asking sorry was a big thing. யோசித்தான். He immediately thought, ஐயோ கதவே. he just looked at the door. இரவெல்லாம் நான் யாருனே தெரியாம
மதிமயங்க தூங்கும் போது என காத்தது நீர் அல்லவா? So the entire night where I kind of asleep and you were the one who safeguarded me. மலை பாம்புக்கும் துஷ்ட மிருகங்களுக்கும் என காத்து டாப்பால போட்டு என வீட்டுக்குள்ள புயலுக்கும் காத்துக்கும் மழைக்கும் வெயிலுக்கும் என காத்தது நீர் அல்லவா என்று அவன் நினைக்க கதவு மேல அவனுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துட்டே இருக்கு. He looked at the door and he kept saying that the door actually safeguarded him for all of the situations. Looking at all of them, he actually started respecting. சுடுகிற வெயிலுக்கும் காத்துக்கும் மழைக்கும் புயலுக்கும் அசிங்கத்திற்கும் ஒரு என்ன சொல்ல கஷ்டத்துக்கும் நஷ்டத்துக்கும் முள்ளுக்கும் கல்லுக்கும் என்ன தாங்கிக் கொண்டது இந்த சப்பல் அல்லவா என்று அவன் நினைக்க இப்ப அவன் முத்தமிட ஆரம்பிச்சிருக்கிறான். இப்பதான் அவங்களுக்குள்ள உணர்வு வேலை செய்து கொண்டு. So when he looked at the shoes, he felt like with all the problems, with all the sun and the mud and all of the problematic situations, he looked at the great things what the shoe helped out, and that's when he said, looking at the shoe. கடைசில ஒரு வார்த்தை சொன்னான். Finally he said, நான் தான் என்ன கிரேட் நினைச்சேன், இப்பதான் தெரியுது நீங்க ரெண்டு பேர் தான் கிரேட் என்று சொன்னா பாருங்க, சகல மன்னிப்பு அந்த அடங்கி இருந்துச்சு. So finally he said like I was considered myself as great, but when looking at the door and the shoe, he felt that these were the great things. நான் என்னைக்கோ படித்த ஜப்பான் கதையை தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையில என்னைக்கோ படித்த கதை இப்படி எல்லாம் பிரசங்கிக்கும் போது உதாரணங்கள் கதைகள் எல்லாம் எனக்குள்ள அதிகமா பொங்கும். So this is a story of Japan story which I read long back. These are the examples which comes up when I'm preaching. அவன் உணர ஆரம்பித்தான். He actually felt that realization. இந்த கதை இத்துடன் அது வேற எங்கே சொல்லுகிறது, ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சத்யபரன் என்னைக்குமே முன்னேறி செல்வான், நல்லவன் செல்ல மாட்டான். நல்லவனுக்கு மன்னிப்பு அவசியம். நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், நான் எதுக்கு கேட்கணும் தான் நிப்பான ஒளிய அவன் மன்னிப்பு கேட்க மாட்டான். So the person who is right, he will definitely try to grow and keep growing around, but the good person will always think, why should I ask for sorry, and he will stay and stick on to his own statement. எனவே தான் நான் சொல்லுகிறேன், that is why I am telling you, நீங்கள் எப்படியாக உணர்கிறீர்கள்? So how is that we are actually feeling our realization? நீங்கள் அதிக நல்லவர்களாக இருந்தால் யாரையோ ஒருத்தரை பிரீதிப்படுத்த நீங்க நல்லவனா நடக்க ரொம்ப ட்ரை பண்ணுவீங்க. அவங்க திடீர்னு உங்க மேல ஏதாவது பேசிட்டா உடனே மனசு உடைஞ்சு போயிடுவீங்க. So you would try to work around being very good in front of your people, and that is what is your intention for pleasing them. Immediately when there is a negativity which comes in, you will start reacting. எனவே தான் நல்லவர்களாக வாழ்வது தேவையில்லாத ஒரு விஷயம். It is an unwanted matter that we lead our life as a good person. நீங்க நல்லவர்களாக வாழ நீங்கள் अनेक பிரச்சனைகளை நீங்க சந்தித்துக் கொண்டிருப்பீங்க. மட்டுமல்ல உங்களை நீங்களே வேற விதத்திற்கு மாற்றிக் கொள்வீங்க. The more of an intention to lead your life as a good person, you will have a lot of problems to be faced, and you will also trying to please a lot many people. எனவே கடவுள் வந்தது உங்களை நல்லவர்களாக மாத்த அல்ல, சத்யபரனாக மாற்றிடவே கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்தார். So the will of the God and the intention for him to come is because not to turn ourselves as a good, but to turn all of us into a truthful person. So நீங்க நல்லவர்களாக ரொம்ப நாள் வேஷம் போட முடியாது. ஒரு நாள் நீங்க சிக்கப்பட்டுருவீங்க. தயவு செய்து சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு சத்யபரனா மாறிடுங்க. We cannot be doing a lot of acting being a good person, but immediately we need to get the realization and turn ourselves into a truthful person. மனைவி கணவனுக்கு நல்லவனா, கணவன் மனைவிக்கு நல்லவனா, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு நல்லவர்களாக ரொம்ப நாள் வாழ்க்கை நடத்த முடியாது. The entire of your life being good for your husband and your husband being good for your wife, as well as good parental as well as good children, you cannot lead this life for a long time. கடைசியா ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. Finally I am going to tell you, நம்ம பத்தி நாம என்ன செய்யறோம் அந்த விஷயம் யாருக்கும் தெரியாத வரைக்கும் தான் நாம் நல்லவர்களா இருக்க முடியும். இதுதான் உண்மையான விஷயம். நம்ம பத்தி ஒரு முறை தெரிஞ்சிச்சுனா முடிஞ்சு போச்சு நம்ம கதை. The important matter is, in case if our information is been unknown to another person, until then we would be considered as good. ஏன்பா இந்த விஷயம்? Why would it require? இன்னொருத்தருக்கு தெரியாத வரைக்கும் நல்லவனா இருப்பது நல்லதா? நீயே யோசித்து பார். Just think about very carefully, you being unknown for another person, is it considered as good? மறுபடியும் சொல்றேன், நல்லவனா இருக்காதீங்க. Again I'm repeating, let's not be as good person. சத்யபரனாக மாற்ற. Let's turn ourselves into being a truth person. நம்மை உணர்வதற்காக தான் இப்பாடலை நாம் பாடுகிறோம். உங்களால முடிஞ்சா இந்த பாடலை என்னோடு கூட சேர்ந்து நீங்க பாடுங்க. மெய்யாகவே கர்த்தர் நம்மை அழைத்த நோக்கங்கள் எவ்வளவு அருமையாக இருக்கு. ஆனா நாம் இறைவனை எந்த அளவுக்கு நாம் உணர்கிறோம், எந்த அளவுக்கு உணர்ந்து நாம் சொல்லுகிறோம். சொல்லமா, கைகளை தட்டி நாம் பாடலாமா? நன்றி தேவனே உமக்கு, நன்றி தேவனே, நன்றி தேவனே உமக்கு, நன்றி தேவனே, நன்றி தேவனே உமக்கு, நன்றி தேவனே. பாவங்கள் சும
செய்யே துதிக்கு பாத்திரனே பாவங்கள் சுமக்க வந்த பரிசுத்த திருமகனே நான் உன்னை துதி செய்யே துதிக்கு பாத்திரனே நன்றி தேவனே உமக்கு நன்றி தேவனே நன்றி தேவனே உமக்கு நன்றி தேவனே நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி பாடலாமா நல்ல மனதோடு கூட பாடலாமா தேவனை உயர்த்துகிற எண்ணத்தோடு கூட நாம் பாடலாமா நன்றி ஸ்தோத்திரம். ஏழைக்கு மறவாமல் பேரன்பு செய்தீரே தீராத நோய் தீர்க்கும் மருந்தாக வந்தீரே ஏழைக்கு மறவாமல் பேரன்பு செய்தீரே தீராத நோய் தீர்க்கும் மருந்தாக வந்தீரே வாழ்வுக்கும் வளமைக்கும் வழிநூறு சொன்னீரே வாழ்வுக்கும் வளமைக்கும் வழிநூறு சொன்னீரே சோர்வூட்ட நேரத்தில் ஆறுதல் தந்தீரே சோர்வூட்ட நேரத்தில் ஆறுதல் தந்தீரே நன்றி தேவனே உமக்கு நன்றி தேவனே நன்றி தேவனே உமக்கு நன்றி தேவனே கர்த்தர் நல்லவர். நல்லவன். அதிக நாள் நிச்சயமா தேவனோடு இருக்க முடியும். கன்னத்தில் அறைந்தோர்க்கு கருணைதான் செய்தீரே அன்புக்குள் வைரம் போல் உள்ளத்தில் நின்றீரே கன்னத்தில் அறைந்தோர்க்கு கருணைதான் செய்தீரே மண்ணுக்குள் வைரம் போல் உள்ளத்தில் நின்றீரே எண்ணத்தில் ஒளி கொடுத்து ஏற்றங்கள் தந்தீரே எண்ணத்தில் ஒளி கொடுத்து ஏற்றங்கள் தந்தீரே சந்தோஷ வாழ்வுக்கு சான்றாக ஆனீரே சந்தோஷ வாழ்வுக்கு சான்றாக ஆனீரே நன்றி தேவனே உமக்கு நன்றி தேவனே நன்றி தேவனே உமக்கு நன்றி தேவனே எத்தனை நல்லவர் அல்லவா நாம் அவரை மட்டும்தான் நல்லவர் என்று சொல்ல முடியும் நம்மை சொல்ல முடியாது ஏன்னா நம்ம இருக்கக்கூடாது நாம் சத்தியவரனாக மாறும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பம் நன்றி ராஜா ஸ்தோத்திரம் நேசிக்கும் இதயத்தில் நீரூற்றாரானீரே நேசிக்கும் மனம் இறங்கி மன்னிப்பு தந்தீரே நேசிக்கும் இதயத்தில் நீரூற்றாரானீரே நேசிக்கும் மனம் இறங்கி மன்னிப்பு தந்தீரே பாசத்தின் அர்த்தத்தை பணிவோடு சொன்னீரே பாசத்தின் அர்த்தத்தை பணிவோடு சொன்னீரே சுவாசிக்கும் காற்றாக அப்பா நீரானீரே சுவாசிக்கும் அப்பா நீரானீரே நன்றி தேவனே உமக்கு நன்றி தேவனே நன்றி தேவனே உமக்கு நன்றி தேவனே நன்றி தேவனே உமக்கு நன்றி தேவனே பாவங்கள் சுமக்க வந்த பரிசுத்த திருமகனே பாவங்கள் சுமக்க வந்த பரிசுத்த திருமகனே நான் உன்னை துதி செய்யே துதிக்கு பாத்திரனே பாவங்கள் சுமக்க வந்த பரிசுத்த திருமகனே நான் உன்னை துதி செய்யே துதிக்கு பாத்திரனே நன்றி தேவனே உமக்கு நன்றி தேவனே நன்றி தேவனே உமக்கு நன்றி தேவனே நன்றி தேவனே உமக்கு நன்றி தேவனே நாம் இறைவனை மட்டும்தான் நல்லவன் சொல்ல முடியும் So we can tell only our God that He is going to be good. ஏன்னா சத்தியபரன் ஆன பிற்பாடு தான் நல்லவனா மாறணுமே ஒழிய நாம் ஒருபோதும் நல்லதை ஃபர்ஸ்ட்ல நாம் வச்சுக்க கூடாது. So only after you being a truthful person turning to be good it can possible, but you can't be a vice versa on that. சத்தியபரனா மாறின உடனே நல்லது ஆட்டோமேட்டிக்கா உள்ள வரும்போது அப்போ நீ நல்லவனா இருக்கணும்.
சத்தியத்தை உதறி தள்ளிவிட்டு நல்லவனாய் இருக்க As soon as when you become a truthful person, you being good will automatically get abided, but you can't be good versus truth. செம்பு எனக்குள்ள கலக்க கூடாது என்று கோல்டு சொல்லும் என்றால் கோல்டு நிலைநிக்காது. In case if the copper needs to be mixed with the gold and the gold stops with it, which means the gold cannot stand by his own bone. தண்ணி எனக்குள்ள கலக்க கூடாதுன்னு அரிசி வாதாடினால் அரிசி ஸ்டவ் மேலேயே தீஞ்சு போய்டும். In case if the rice tries to argue stating that the water need not be mixed about, it cannot be boiled. நாம என்னைக்குமே சத்தியத்தோடு கூட மிங்கல் ஆவனாதான் நம்ம நல்லது உருப்பட்டு வர, இல்லனா நம்ம உருப்பட மாட்டோம். It is very important that the truth has to be mixed, only then it will have an equal growth on it. எனவே இதான் அன்பு தெய்வ பிள்ளைகளே. That is why, my beloved people, நாம ஏன் அதிகம் சத்தியத்தை கேட்கணும்? why is that we need to listen to a lot of truth? சத்தியத்தை கேட்ட வாங்கல, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் பாஸ்டர் அன்பு கூறணும் தோணும், சபை அன்பு கூறணும் தோணும். The more of the truth has been heard, you will definitely have a liking towards your pastor and the truth as well what's been spoken. வெளிய போகும்போது தான் சில பைத்தியங்கள் நல்லதுல நிலை நிக்கிறத ரொம்ப நாள் மூடி மறைத்துக் கொள்ள முடியாம சபைங்கள்ல குதிக்க ஆரம்பிக்கும். Only when the truth is actually getting or moving away or far off from you, that's when where all of these good people would actually show their filthiness. போனுங்க நல்லவங்க தான், வேற யாருமே கிடையாது. நல்லவங்க கடவுளுக்கும் இஷ்டம் இல்ல, நமக்கும் தேவை. The one who actually left us, all of them are good person, which means God don't like the good people. நான் மீண்டும் சொல்லுகிறேன், ரொம்ப நாள் நல்லவர்களா இருந்தா நீங்க ஆண்டவருக்கு யூஸ் ஆக மாட்டீங்க. I'm again telling you, you being very good, you will definitely not be useful for the God. அப்படியே பியூர் கோல்டாவே இருந்துச்சுன்னா ஒரு யூஸும் கிடையாது. செம்போடு கூட கலந்தாதான் ஸ்டடியா நிக்க முடியும். If the gold is being considered as pure until the end, which has no utilization, the copper needs to be mixed for the utilization. நல்லா கவனித்து பாருங்க. Let's concentrate this matter very carefully. நம்ம நாட்டுல நீர் தோசை அப்படின்றோம், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல என்னன்னு தெரியல. In our place we call this dosa name as neer dosa. நீர் தோசை அப்படின்றோம். We call it as neer dosa. ஆனால் அதை எடுத்து சாப்பிடும்போது ஒரு நீரும் அதுல இல்ல, எண்ணெய்தாங்க. So as soon as when we try to take it, there is no bit of water at ஐயா all. பேர் தான் நீர் தோசை, ஆனால் அதுல கலக்கும்போது தண்ணி எவனாச்சிலும் கலப்பானா, எண்ணெயை தான் கலப்பான். So the neer dosa, it doesn't mean they'll add water, they would actually add oil when it அது அதோடு கூட கலந்திருப்பது நல்லது. So it is very good when it is being mixed with oil. இளநீர் எனக்கு இப்படியோரு தேங்காய் எனக்கு வேண்டாம், என் மேல இருக்கிற இந்த பாதுகாப்பு எனக்கு வேண்டாம் இளநீர் சொல்லுவோம் என்றால் அது இளநீராக இருக்காது. In case if the tender coconut says that I don't need this particular shell on top of me, which means it cannot be considered as tender coconut. அது கலந்திருப்பதனால தான் நீ இளநீர் பத்திரமாக நீ இருக்கிற. It's only because of the shell which has been covered, that is why you've been so safe. நாங்க ஆரஞ்சு ஒண்ணுக்கொண்ணு நாங்க நல்லதா இருக்கிறோம், ஏன் ஆப்பிளுக்கு தோல் இருக்கா? இல்ல அப்ப ஆரஞ்சு எனக்கு மட்டும் எதுக்கு தோல்னு நிராகரிக்க கூடாது. உனக்கு தோல் அவசியம், ஆப்பிளுக்கு அது ஆப்பிளுடைய வண்ணம் அது வேற விஷயம். So the orange should definitely know the worth of the peel of that which has been inbuilt. Likewise, the differences between apple and orange has a different concerns. வாழைப்பழம் கையிலேயே உரிக்கிறாங்க, அந்த மாதிரி எனக்கு ஏன் இல்ல, எனக்கு கத்தி எடுத்து வெட்றாங்கன்னு தர்பூசணி சொல்லக்கூடாது. So the watermelon should not say about looking at the banana like why was the knife has been taken for me to cut off than using the hand like the way how the banana has been peeled off. எனவே அதுடன் கலக்கும்போதுதான் அது சத்தியமுள்ளதாக மாற்றப்படுகிறது. So only when there is a right utilization for those particular purpose, that's when it will turn into the truth. நல்லவன் என்பது நீங்க புதுசா ஒன்னியும் செய்ய போறதில்ல, அது பிறப்பிலிருந்தே இருக்கு. So the good fact is, it's not you're doing something great about it, it's already inbuilt from the time of the birth. சத்தியம் மட்டும்தான் புதுசா சேர வேண்டியதாக இருக்கு, அதுக்கு மனம் திரும்புதல் மிக அவசியம். So the truth is the new fact is what it actually gets built in, and we need to develop on back of it. மனம் திரும்புதல் இல்லாமல் எவனும் சத்தியபரனா மாற முடியாது. ஆனா நல்லவனா மாற மனம் திரும்புதலே அவசியம் இல்ல. நீ இன்னொருத்தருக்கு 2 புடி அரிசி கொடுத்தா நல்லவனா மாறிடுற, இன்னொருத்தரை பார்த்து ஸ்மைல் பண்ணா நல்லவனா மாறிடுற. உனக்கு வேதமா அவசியம் இல்ல, எதுவுமே அவசியம் படாது. So you being a truthful person, your heart needs to be changed, but for a good person you don't need to have your heart to be changed. Just by offering certain gifts you would be considered as good person. என்ன தெரியுமா, நல்லவன் எங்க இருக்கறானா அவங்களுக்கு எல்லாருக்குமே போராட்டம், சத்தியம் எங்க இருக்குறது அங்க போராட்டம் அதிகம் இல்ல. So wherever you consider as a good person, they will have a lot of problems and strivers, but for the truthful person you will not see all of these. ஏனா நல்லவன் என்று சொன்னா நீ ஒரு வேலை செய் நான் ஒரு வேலை செய் என்று அங்க சதாகாலம் சண்டைகள் நிறைந்திருக்கும். So if there is a good person, they would always be exchanging of the works and there would also be problems. ஒரு புள்ள கேக்குது,
There is a kid who asked a question. சண்டைனா என்னடா? What is the meaning of fighting? சண்டைனா என்ன? இல்ல ஞாயிற்றுக்கிழமை. What is the meaning of Sunday? சண்டைனா என்ன? What is the meaning of Sunday? அதுக்கு இன்னொரு பிள்ளை சொல்லுது, ஆமா இல்ல சண்டைனா என்ன? So the other kid says like, okay, what's the meaning of this Sunday? தெரியல. You don't know. நான் சொல்றேன் கேள். Okay, I'll tell you the meaning of it. சண்டைனா என்ன தெரியுமா? Do you know what's the meaning of Sunday? எங்க அம்மா காலையில எந்திரிக்கவே மாட்டாங்க. My mother would not get up in the morning. எங்க அப்பாவும் வேணும்னு எந்திரிக்கவே மாட்டார். அவரும் படுத்திருப்பார். அவர் சொல்வாரு காஃபி போட்டு எடுத்துட்டு வான்னு. எங்க அம்மா சொல்ல நீ போய் எடுத்துட்டு வா. வாரத்துல 6 நாள் நான் வேலை செய்யறேன். இன்னைக்கு ஒரு நாள் சண்டை உனத்தான் சாமலம் கழுது, சண்டை உனத்தான் கடைக்கு போகுது, எல்லாமே இப்படி 2 பேர் சண்டை போட்டுக்கிறதாண்டா சண்டை. So in the father would not get up, and all the working needs to be done between father, and that's the fighting which happens between the husband and wife. That is what is considered as Sunday. So நல்லவனாய் வாழ்ந்தால் சண்டை அங்க இருக்கும். ஏன் சொன்னா நான் ஆஃப் நீ ஆஃப்னு சொல்ல. சத்தியம் அப்படி சொல்லாது. If you are a good person, you will say it is actually a equalism of 50-50, and that's when you will see a fight there. But நல்லது என்னைக்குமே அப்படிதான் போராடினே இருக்கும். that's how all the good things would keep striving or struggling. So நான் இத்துடன் முடிக்கிறேன். நல்லவர்களாக இருக்காதீங்க, சத்தியபரனாக மாறுங்க. So I will complete by saying that let's not be a good person, let's turn into a next stage of being a truthful person. நல்லவனா வாழ்வீங்கன்னா இத்துடன் நீங்க இருப்பது நல்லது. வளர்ச்சி தேவையில்லை. சத்தியபரனா மாறும்போது வளர்ச்சிகள் நிறைய தேவைப்படும். If you're a good person, you don't need the growth, but when you have actually turning yourself as a truthful person, a lot of growth is required. ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்பாத 99 நல்லவர்களை குறித்து எனக்கு அக்கறை இல்லை, மனம் திரும்பக்கூடிய ஒரு சத்தியபரனை குறித்து தான் எனக்கு அக்கறை என்று God very clearly said that I don't care for the 99 people who haven't changed the heart, but I do care for the one soul who actually changes the heart. அவங்களுக்கே நல்லவங்க, அதனால தான் அவங்களை நான் அழைத்தாலும் நான் வந்தாலும் அவங்களுக்கு அது யூஸ் ஆகாது. They themselves consider that they are great for themselves. Even if I do my callings, there's no utilization for me. ஆனால் எவன் ஒருவன் மனம் திரும்புறானோ அப்பொழுது அவனுக்கு தான் என்னை பற்றி வேல்யூ தெரியும், அவன் தான் என்னை யூஸ் பண்ணிக்கும். The one who actually changes the heart will know the value of mine, and he will try to be a big utilization for me, is what the God says. எனவே தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம் இங்க நிறைய இருக்கு. There is a lot of an important matter for us to actually see in this. நாம் நிச்சயமாக சிந்தித்தே ஆகணும். It is very important that we need to think very deeply in this. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, So my beloved people, இங்கே தான் நீங்கள் யார் என்று நீங்கள் பரிசோதித்து பார்த்து வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளுங்கள். this is a point where we need to analyze our self realization and see where we are standing, and we need to turn ourselves. ஒரு நாள் 190 பைத்தியங்கள் இந்த இடத்துல ஒரு புது டாக்டர் வந்தார். So one day there was around 115 mad people, and there was a doctor who came. இவ்வளவு பைத்தியங்களை எதுக்கு உள்ள வச்சிருக்கிறோம்? நல்லா ஒரு கொஞ்சம் நாலேஜா இருக்கிற பைத்தியங்களை அது பைத்தியம் இல்லைன்னு சொல்லி வெளியே அனுப்பிடுவோம், போய் வெளியே ஃப்ரீடமா இருக்கட்டும், எதுக்கு இவ்வளவு பைத்தியங்கள் உள்ள? So the doctor said like, why we having so many mad people? The mental patients are still here. Let's take them off. ஓல்டு டாக்டர் சொன்னார், எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ட்ரீட்மெண்ட் தான் நடந்துன்னு இருக்கு. So the old doctor said like, how do we identify what they actually out of the mentalness? Still the treatment is happening. மிக ஈஸி. It is very easy. நீ என்ன தெரியுமா பண்ணு? Do you know what can you do one thing? புதுசா இருக்கிற ஒரு 100 ரூபாயை இப்படி வை. The new note of rupees of 100, keep it aside here. பழையசா இருக்கிற 500 ரூபாய் நோட்டை இப்படி வை. So keep the old 500 rupees note on the other side. எந்த பைத்தியம் எதை எடுக்கத பார்த்து நம்ம வெளியே யார அனுப்பணும், உள்ள ட்ரீட்மென்ட்ல யார வெச்சனா நம்ம முடிவு பண்ணிக்கலாம். So the which mental person who actually takes what kind of a rupee, according to that, let's think about who needs to be out and who needs to be inside. நான் சொன்னதை நிறைய பேர் கவனிக்கல. I think lot many people didn't concentrate on the example. நோட்டு 100 ரூபாய் இந்த பக்கம் வை, பழைய நோட்டு 500 ரூபாய் இந்த பக்கம் வை. பைத்தியம் எதை எடுக்குதுன்னு பார்க்கலாம். புது நோட்டை எடுக்குதா, பழைய நோட்டை எடுக்குதா? The new note of 100 rupees and the old note of 500 rupees, let's keep it aside and let's see what this mental person would pick up. 100 ரூபாய் புது நோட்டு அப்படினா என்ன அர்த்தம்? பைத்தியம் 100 ரூபாயை எடுத்தா அதுக்கு இன்னும் நோட்டுடைய வேல்யூ தெரியல. ஏன் 500 ரூபாய் இருக்குது எடுத்துக்கலாம் இல்லையா? ஏன் 100 ரூபாய் எடுக்குது அப்படினா அது பைத்தியம். இப்படிதான் நம்மளது ட்ரீட்மென்ட். If that mental person picks up the rupees of 100, which means they don't know the value of the 500 versus 100, which means they still need the treatment to go on. பைத்தியங்கள் வர அந்த பாதையில ஒரு 100 ரூபாய் நோட்டு புதுசு, ஒரு பழைய 500 ரூபாய் நோட்டு தொங்க போட்டாங்க. So in the path of the walking of the mental people, there was 100 rupees as well as 500 was being hung around. டெய்லி
100 நோட்டு மிஸ். Every day 100 rupees note was missed. பைச்சங்க அந்த 100 நோட்டு அவ்வளவு ஸ்ட்ரிப்பா அவ்வளவு அழகா அப்பதான் புதுசா பிரிண்ட் பண்ணதை பார்த்துட்டு அதை எடுத்துன்னு ஒளிச்சு வச்சுக்கங்க. So the kind of newly printed note, looking at it, the mad people actually took that and went. சில பைத்தியங்க எதுமே எடுக்கிறது இல்ல. So certain mental, they didn't take anything. அதனால இருந்து டாக்டர் சொன்னார் எல்லாம் அப்படி வாங்க மறுபடியும் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு அப்படினு சொல்லிட்டே இருந்தார். யாருமே அங்க குணமாற மாதிரியே இல்ல. So again doctor said like, okay, let's continue the treatment, but none of them were about to get cured. ஒரு நாள் ஒரு பைத்தியத்துக்கிட்ட 2000 ரூபாய் இருந்துச்சு. ஏனா 100 ரூபாய் எடுத்துக்குது டெய்லி. So one day that man actually collected around 2000 rupees. டாக்டர் சொன்னார். Doctor said, இது பைத்தியத்திலேயே பைத்தியம் இது. This is a biggest man compared to the entire man. பைத்தியத்திலேயே பைத்தியம். It is actually a complete mental. ட்ரீட்மெண்ட் காணுங்க. Let's move him on top of the treatment. மேலான ட்ரீட்மெண்ட் காணுனாங்க. வார்டன் சொன்னார் ஏண்டா உனக்கு இது ஏண்டா இந்த மாதிரி டெய்லி 100 ரூபாய் எடுத்து அடி முட்டாள் நீ ஏண்டா பேர் வாங்குற. So why have you actually taken this particular name as such a mad person because of collecting so much of money here? இவன் சொன்னா. He said 500 ரூபாய் எடுத்திருந்தா அன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி வெளிய அனுப்பிருப்பீங்க. So if I would have taken 500 rupees, you would have discharged me the other day. 100 ரூபாய் எடுப்பதனால 2000 ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சேன். So every day picking up this 100 rupees, I've earned around 2000. இப்ப சொல்ல அவர் பைத்தியமா நான் பைத்தியம். Okay, now tell me, is he mad or me? நான் எதுக்கு சொல்றேன் அப்படினா, Do you know why am I telling the story? நல்லவன் என்னைக்குமே கண்டுபிடிக்க கஷ்டம். பைத்தியம் மாதிரியே நம்ம போலவே சத்யபரன் மாதிரியே உள்ள இருப்பாங்க. ஆனா நமக்கு உண்டானதை சம்பாதிச்சுக்குவாங்க. ஒரு நாள் வரும்போது நம்மள தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க. So for us to identify a good person, it's very difficult. They would just be surrounded us like a good person, but one day they would try to acquire all of it and move on from us. இப்ப தொடர்ந்து 79வது சத்தியத்தின் பெருவிழா இருந்து 80க்கு 81க்கு 90க்கு 100க்கு 200க்கு கொண்டு போற பாடு யார் மேல இருக்கு? என் மேல தான் இருக்கு. இனி இந்த சபையை நடத்துற பாடு யார் மேல இருக்கு? என் மேல தான் இருக்கு. இனி இந்த கஷ்டம் யார் மேல இருக்கு? என் மேல தான் இருக்கு. இந்த மாதிரி நல்லவருடைய வேஷம் போட்ட பைத்தியங்கள் எல்லாம் உள்ள இருந்து சேகரித்து ஒரு நாள் ஓடிவிடுங்க. ஜாகிரதையா இருங்க. சத்யபரன் தான் இந்த சபைக்கு தேவை. So who has this burden for to turn out this festival of truth from 79 to the end number? All the burdens is with me, and I need to carry the strive for taking care of all the people. There would be days where all of the good person would be considered as man and walk out from this place. இருக்கிற வரைக்கும் சம்பாதிச்சுக்கிச்சீங்க, இருக்கிற வரைக்கும் சத்தியத்தை கேட்சீங்க, அதுங்களுக்கு பிடிக்கலையா உடனே போய்டுங்க. ஆனா நம்ம போய்ட முடியாத இந்த சபையை விட்டு, நம்ம போய்ட முடியாத இந்த ஊழியத்தை விட்டு, நம்ம போய்ட முடியாத இந்த சத்தியத்தை பெருவிழாவை விட்டு, நம்ம போக முடியாத கட்டடத்தை கட்டின்னு இருக்கிறது, நம்ம போக முடியாத ஞானஸ்தானம் கொடுக்கிறது, நம்ம போக முடியாத இன்னொருத்தருக்கு டீச்சிங் பண்றது, நம்ம இருக்கிற வழியிலேயே இருக்கிறோம். So the good person will actually try to grab as much as possible and he vanish, but we have that responsibility of the righteous, the truth person, to run this particular show every day in day out, and all that is being given as a burden to us for striving of this. நல்லவனுடைய பிரச்சனையே அதுதான். தயவு செய்து நீங்க நல்லவர்களா இருப்பீங்கன்னா கடைசியா முகத்தை பார்த்துக்கங்க, நீங்களும் ரொம்ப நாள் இருக்க மாட்டீங்க. If you are considered as a good person, just look at my face as final one. தூக்கி எறிங்க நல்லவனே. Please just throw out your good behavior. சத்யபரனாக மாறுங்க. Just turn yourself as a truthful person. இதுதான் 19:17 மத்தேயுல சொன்னார். என்னை ஏன் நல்லவன் சொல்ற? இனி யாரும் நல்லவன் சொல்லக்கூடாது தேவனை தவிர. ஏன்னா சத்யபரனாக இருந்து அவர் நல்லவரா இருக்கார். நாம் சத்தியத்தை தள்ளிட்டு நல்லவர்களாக இருக்கிறோம். That is why in Matthew 19:17 where he says like, why are you telling me as a good person? God is the only one who is good, but we actually push out the truth and consider ourselves as good. புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். I think we would definitely understood this particular revelation. போனவர்கள் நமக்கு தேவையில்லை என்று சொல்லதான் இவ்வளவும் சொல்லிட்டு. I definitely wanted to say the one who went out from here, they are considered as unwanted for me. அப்படிப்பட்டவர்களை நாம் சேர்ப்போம்னா திரும்ப நாமே நஷ்டமாகும். If we are trying to kind of pull them across, which means we are going to go into a loss. சத்யபரன் யார் உள்ள வந்தாலும் பரவாயில்லை, நல்லவனுக்கு மட்டும் இடம் கொடுக்கவே கூடாது. Any truthful person who enters, there's a lot of space, but let's not give a place for a good person. நான் இப்பொழுது அவங்களே எச்சரிக்கை பிரசங்கம் பண்ணல. ஏற்கனவே இங்க யாராவது இருப்பீங்கன்னா சத்யபரங்க, நீங்க எச்சரிக்கையாருங்க. சத்தியத்துல நாம் நடக்கிறோம், நம்மால எதையும் விட்டு போக முடியாது. நம்ம கிறிஸ்து விட்டு சென்ற ஊழியத்தை தொடர்ந்து செய்யணும். இந்த ஊழியம் நம்ம மேல தான் பாரமா இருக்கு. So I am telling for the truthful people who are sitting here, this particular burden has been handed over to us. Let's change ourselves and be as a truthful person forever. மனம் திரும்பும். Let's change our heart. தேவனுக்காக சத்தியவர்களாக வாழும். Let's lead our life for our God to be as a truthful person. ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கலாம். Okay, let's get up. கண்களை மூடுவோம். ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கலாம். தேவா, எங்களை மாற்றும் அப்பா, எங்களை மாற்றும், எங்க உள்ளத்தை மாற்றும் ஆண்டவரே.
நாங்க ஒரு விசித்திரமான வார்த்தையை இன்னைக்கு நாங்க கேள்விப்பட்டது ஆச்சரியமா இருக்கிறது. இந்த உலகத்துல யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க, நல்லவனா இருக்காத அப்படின்னு. எவ்வளவு தைரியம் இருந்தா நல்லவனா இருக்காதுன்ற பிரசங்கத்தை ஆரம்பித்து நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தது ஆச்சரியமா இருக்கிறது. ஆமாப்பா, புத்தனை பற்றி கேள்விப்பட்டு ஆச்சரியமா இருக்கிறது. புத்தன் இப்படியெல்லாம் பேசியிருக்கிறாரா, எனக்கு கடவுளின் அவசியம் இல்லைன்னு, இதெல்லாம் கேட்கவே ஆச்சரியமா இருக்குப்பா. அதனாலதான் அன்னைக்கு அந்த பணக்காரனை பார்த்து, என்னையே நல்லவன் சொல்ற, நீயும் நல்லவன் சொல்லிக்காத, இன்னொருத்தனையும் நல்லவன் சொல்லாத, நாம் எல்லோருமே சத்தியபரனா மாறணும்னு நீங்க மறைமுகமா பேசின வார்த்தை எனக்கு மிகுந்த ஆச்சரியமா இருக்கு. மூப்பர்களை யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எங்க சபையெல்லாம் சத்தியமுள்ள சபையா மாறணும் அப்பா. அப்பா, நாங்கள் ஒருவருக்கொருவராக நல்லவர்களா இருப்பதனால தான் நாங்க வேற வேற எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக எதிர்பார்க்கிறோம். சத்தியபரனா மாறி இருந்தா நோ எக்ஸ்பெக்டேஷன். நாங்க யார் இடத்துலயும் எதையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இருந்திருக்கா. நாங்க வந்தோமா, ஊழியம் செய்தோமா, சத்தியத்துல இருக்கிறோமா, சந்தோஷம் இருந்திருக்கா. ஆனா நல்லவர்களா மாற மாறதான் பிரச்சனை பெருசா வெடிக்குது. எனவே ஆண்டவரே அப்பா, இருக்கிற நாங்கள் ஆண்டவரை சத்தியத்துல நடப்போமே, சத்தியத்திற்கு துணையாக இருப்போமே. எல்லாரும் கண்களை மூடுவாமா. சாதாரண இந்த ஜெபத்தை இடப்படாதீங்க. நீ இந்த நேரத்துல மௌனமா இருப்பனா மறுபடியும் உன்னை கழுவிக்கொள்ள சுத்தமாக்கி கொள்ள உனக்கு கஷ்டமாயிடும். மூப்பரோடு கூட இணைந்து நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நாம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, மீண்டுமாக உம்முடைய சன்னிதானத்தில் நாம் அமர்ந்திருக்கும்படியாக